அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதுல நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம அழைக்கிறோம். அதுல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறப்பு விருந்தினர். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அதை பற்றி சொல்லணும்னா, கவிஞர் யுகபாரதி அவர்களை பற்றி, பாடலாசிரியர் யுகபாரதி தோழர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட அவர் எப்ப தெரியும்னா, ஒரு காதலை பற்றி குறிப்பிடும் பொழுது காதலை பிசாசே என்று ரசித்து கொண்டாடியவர்கள். நான் அது ஆச்சரியமான வரிகளை அப்படித்தான் எனக்கு கவிஞர் யுகபாரதி தோழர் அவர்கள் எண்ணுள் வந்தார். காதலை இப்படி கூட ஒருவர் ரசிக்க முடியுமா? நம்ம கண்ணே மணியே அப்படின்னு தான் சொல்லுவோம். இவர் என்னடா காதலுக்கு பிசாசேன்னு ஒரு கதாநாயகி கொஞ்சறாரு. இது எப்படி இந்த வரிகளை எப்படி எடுத்தாருன்றது எனக்கு மிக ஆச்சரியமா இருந்தது. அந்த ரசவாத கவிஞரை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பேரன்பும். நானும் தோழர் தமிழ்மகன் அவர்களும் பேசும்போது நிறைய பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, மேல் மக்களோட நான் பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைக்குது. அப்படி பேசும்போது தோழர் தமிழ்மகன் கிட்ட நான் பேசும்போது, தோழர் நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் இந்த சமூகத்துக்கு. நம்மளால முடிஞ்சது நம்ம சுவர் சங்கங்கள் மூலயமா, எங்க ரோட்டரி சங்கங்கள் மூலயமா ஏதாவது பண்ணணும் தோழர் அப்படிங்கும்போது, என்னோட நிறைய தோழர்கள் உறுதுணையா இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் தோழர் தமிழ்மகன். அப்படி அந்த வரிசையில் சேர்ந்தவர் தான் நம்ம தோழர் யுகபாரதி அவர்கள். அவரை பற்றி இன்னும் ஒரு குறிப்பா நிறைய சொல்லலாம். நான் பாருங்க இதெல்லாம் நிறைய எடுத்து வந்திருக்கேன். ஆனா இது தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் அவரை பற்றி எனக்கு நிறைய தெரியும்ன்றதுனால நான் நேரடியாவே அதை பார்க்காமே சொல்லலாம் அப்படின்றதுதான் காரணம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா அவருடைய பாடல் சுவாரஸ்ய கதைகள் கேட்க தான் அந்த பள்ளி மாணவர்களும் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் ஆர்வமா. நானும் அதில் ஒரு வாசகனா. அவர் யுகபாரதி அப்படின்னு அவருக்கு பெயர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி மீது மிகுந்த பற்று கொண்டதுனால அவர் யுகபாரதி அப்படின்னு அந்த புனைப்பெயரை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறாரு. தமிழ் சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, பாடல்களை எழுதணும் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் இத்தனை ஆண்டு காலமா தமிழ் திரைப்படங்களை பார்த்தவன் நான் சொல்ல வரேன். என்னன்னா, தமிழ் பாடல்களை எப்படி எழுதுவது என்று சொல்லித்தர எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் சினிமா கவிஞர்களோ பாடலாசிரியரோ, நீங்க இன்னைக்கு யூடியூப்ல கூட போய் பாருங்க, ஒரு பாடல் எப்படி எழுதுவது என்று சொல்ற அந்த திறமை இருக்கு இல்லையா, அந்த உள்ளம் இருக்கு இல்லையா, அதற்காகவே நம்ம இன்று அவரை வரவைத்தது பெருமைப்படுகிறோம். அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை மனம், அவர் கருப்பு தங்கமாக இருக்கலாம், ஆனா அந்த வெள்ளை மனைப்படத்தை இருக்கா இல்லையா, வெள்ளை மனதோடு இருக்கார் இல்லையா, அதை நிச்சயம் நம்ம பாராட்டியே ஆகணும். அது நான் பார்க்கும்பொழுது தொடர்ந்து அவருடைய பல காணொலிகளை பார்க்கும்பொழுது அவர் சொல்றாரு, ஒரு பாடல் எழுதுவது எப்படி அப்படின்றாரு. திரைப்பட பாடலாசிரியர்களுக்குனாவே என்ன ஆயிடுன்னா, ஒரு மிகப்பெரிய பிம்பம் வந்துடும், ஒரு அகங்காரம் வந்துடும். நான் பார்த்த வரையில இவரை பார்த்தீங்கன்னா, எனக்கு பாடலே எழுத தெரியலன்னு, பாடலே எழுத தெரியலன்னு 3000 பாடல்கள் எழுதுகிறாரு. அப்படின்னா பாருங்க, குறைவாக இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம் தொடர் அது மாதிரி. அதனால அவரை இந்த நேரத்தில் நம்ம வரவேற்பதில் அது தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல அவர் பிறந்து, அவர் பாடல்களை பொறியியல் படித்தவர். நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சு ஒரு கவிஞராகி ஒரு பாடலாசிரியராக ஆயிருந்தாருன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அது தமிழுக்காகவே படிச்சு தமிழ் எழுதணும்னு வராங்க. ஆனா வரும்பொழுது கூட அவர் சொல்றாரு, தோழர் நான் எதிர்பார்க்கிற தோழர், நான் யதார்த்தமா எழுதுனேன், எனக்கு நேரம் சரியா இருந்தது அப்படின்னாரு. அக்கண்டடக்கம் பாருங்க. அது என்ன விஷயம்னா, அவர் யதார்த்தமா எழுதினால மட்டும் அவர் பிரபலமாகல, 3000 பாடல்கள் எழுதல. அவர்கிட்ட இருக்கிற உண்மையான மனசும் எண்ணங்களே அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நாளை இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் விடுதலை வரைக்கும் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான
தன்னாட்சி கொண்ட ஒரு பாடலாசிரியர் இவர். இவ்வளவு பிரபலமாயும் இன்னைக்கும் தன்னடக்கத்தோடு இவர் இருப்பதில் நாம் எல்லாம் இவரை பாற்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவசியம் நீங்கள் எல்லாம் குழந்தைகளே இந்த விஷயத்தை இவர் எழுதிய பாடல்கள் இருக்கிற நல்ல கருத்துக்களை அவசியம் எடுத்துக்குங்க. நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் பேசுவார், நாம் எல்லாம் அதை கேட்போம். இன்னொரு காலத்துல அவரை பற்றி பேசுவதற்கென்றே தனி நேரம் ஒதுக்குவோம். அதனால இந்த இடத்துல அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தொடர் உங்கள் பாடல் கதைகளை கேட்க நாங்கள் ஆவலா உள்ளோம். நன்றி, வணக்கம். அடுத்தது நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சுதாகர் அவர்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ டெல்டா மாவட்டத்தில் புயல் அடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட புயல் அந்த மாதிரி ரெட் அலர்ட்டா ஆரஞ்சு அலர்ட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே டெல்டாவில் ஒரு புயல், தமிழ் புயல் அடிக்க வர்றது இருக்கு. அதை வருக அனைவருக்கும் இனிய வணக்கம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான முதலிலே ரகசிய தேவகீதம், மசலான கவையில் அழகான ஓவியம், 1010 லட்சம் அடிவான பூமியில் கடலாக என்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் மாறாத நீடம் மாறாத மரண பயமே அப்படி நான் சொல்லி முடிச்சோடனே எல்லாரும் ஒரு நல்ல கை தட்டிட்டு ஒரு கவிதையை சொல்றாரு. இவர் கவிதையாவே பேசி போயிடுவாரோ நீங்க பயந்துட வேணாம். இந்த மைக்கு எப்படி கொஞ்சம் பேசினா நல்லா கேட்கும் செக் பண்றதுக்காக அந்த கவிதையை சொல்றாங்க. கவிதை பேச போறது எந்த சம்பவம் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, யார் மேடையில பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு கவிதை சொன்னாங்கன்னாவோ அவங்க மைக்கை செக் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால கவிதை பேசினா கை தட்டுவாங்கிறதுக்கு தாண்டி மைக்கை செக் பண்ணாலே கை தட்டிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியா நான் செக் பண்ணிட்டேன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணதாசனுடைய பாடல். தோழர் சுதாகர் அவர்கள் என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்த பொழுது நான் மறுத்தேன். ஏன் மறுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. அந்த கதையிலிருந்து நம்ம வந்துடுவோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரோட்டரி கூட்டங்களுக்கெல்லாம் நான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரோட்டரி அப்படின்னு சொன்னாலே உடனே ஃபோனை நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் எங்கேயுமே நான் சொன்னதில்லை, ஆனால் நான் இங்கே சொல்கிறேன். ஏன் காரணம்னா, இந்த கூட்டத்துக்கு நான் வருவதற்கு ஒரு எழுத்தாளர் தான் மிக முக்கியமான. இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு ஒரு எழுத்தாளர் தான் முக்கியமான காரணம். அவரும் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். என் 6 பேர் நண்பர் தமிழ் மகன் அவர்கள். அவர் மாதிரியே ஒரு 15 வருஷத்துக்கு இன்னொரு எழுத்தாளர், அவரும் ஒரு முக்கியமான எழுத்தாளர். தமிழ் திரைப்படத்தில் நிறைய வசனங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, பாஸ்கர் சக்தி. அந்த பாஸ்கர் சக்தி இதே மாதிரி சுதாகர் மாதிரி அவருக்கு செந்தில்னு ஒரு மைத்துனர் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த செந்தில் பாஸ்கர் சக்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி யுகபாரதி பேசினா நல்லா இருக்கும்னு விரும்புகிறாங்க, சிதம்பரத்தில் ஒரு ரோட்டரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் எப்போதுமே எழுத்தாளர்களை மதிக்கிறேன்ங்கிற பேர், அதையும் தாண்டி பாஸ்கர் சக்தியை தமிழ் மண்ணெல்லாம் ரொம்பவும் மதிக்கிறதுனால உடனே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அந்த செந்தில் உடனே எனக்கு தொலைபேசி பண்ணார். அந்த சிதம்பரத்தில் பதவியேற்ப ராஜேஸ்வரி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பொறுப்பேற்றுக்கிறவர் அன்னைக்கு அவர் எனக்கு தொலைபேசி பண்ணார். பண்ணோடனே நீங்கள் வந்துருங்க சார், ஒரு பாடல்கள்லாம் எங்களுக்கு உயிர். இதே மாதிரி தான் அவங்களுக்கு 4 பக்கத்து லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்னை பாராட்டி அவங்க ஃபோன்லேயே எப்படி சொன்னாங்க. நான் ஏகப்பட்ட பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் தமிழில் கண்ணதாசன் பிறகு நம்ம தான் ஆச்சரித்த கவிஞர்கிறத ரோட்டரி சங்கமே ஒத்துக்கச்சிக்கிற மாதிரி பெருமையோட கிளம்புனேன். ஒரு இடையில 1 மாதம் 2 மாதம் இடைவெளி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு அவங்க என்னைய முடிவு செய்து என்னை அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் இருந்துச்சு இடையில. இந்த 2 மாதத்துக்கு இடையில அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. யாரும் அந்த செந்திலும் பேசலை, அந்த தலைவரும் பேசலை. வழக்கம் போல அந்த கூட்டத்துக்கு ஒரு தேதி கொடுத்துருப்போம். அந்த தேதியில் மற்ற ரெக்கார்டிங்கோ அல்லது இன்னொரு கூட்டமோ நம்ம கேட்கும்போது நம்ம அவங்கள்ட்ட கேட்போம்ல. அப்போ அதே மாதிரி ஃபோன் பண்ணி இங்கே ஏற்கனவே ரெட் அலர்ட் போட்டோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரெட் அலர்ட் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற சவுட் சட்டை எடுத்து போட்டோன்னா ஏற்கனவே ரெட் அலர்ட் மறுபடியும் ஒரு சவுட் சட்டையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோட சார் கூட்டம் இருக்கா சார்,
கண்டிப்பாக இருக்குது சார், நீங்கள் வரணும், உங்களுக்காக பேனர்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். சரி, பேனர்லாம் ரெடி பண்ணுறாருன்னா ஒரு நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு விழா நடத்த போகிறாங்கன்னு நினச்சி நான் வந்து கேட்க சங்கோச்சப்பட்டுக்கிட்டு, அப்போ என்கிட்ட கார் கிடையாது. சார் எப்படி சார் நான் வரணும் அப்படின்னா, காரில் வந்துருங்க சார், நீங்கள் பஸ்ஸஸ்லாம் வந்து சிரமப்பட வேணாம் அப்படின்னாரு. சரி, இவ்வளோ அக்கறையோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் கார் நீங்களே ஒரு கார் பிடிச்சிட்டு வந்துருங்க சார் அப்படின்னாரு. சரி சார், தனியாக வரது ஒரு மாதிரி நண்பர்களையும் வச்சுட்டு வாங்க சார் அப்படின்னாரு. நம்ம நண்பர்களையும் அழைச்சிக்கிட்டு ஒரு காரையும் கொடுத்து நமக்கு விழாவுக்காக இவ்வளோ சிறப்பாக பேனர்லாம் வச்சு கூப்பிட்றாருன்னா வெகு சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு இதே மாதிரி கிளம்பி போனோம். போகும்பொழுது ஒரே இலக்கிய பெரும் ஆர்ப்பாட்டம் தான். பாரதியாரே கவிஞர்கள்ங்கிற அளவுக்குலாம் நான் பேசிட்டு போனேன். கூட வந்த நண்பர்கள் கூட ஒரு 3 பேர் 4 பேர் வந்திருந்தாங்க. 4 நண்பர்கள் இலக்கிய நண்பர்கள் தான். அவங்க எல்லாரும் வந்து என்ன இருந்தாலும் சினிமாவில் பாட்டுகள்லாம் ஒரு பெரிய மரியாதை தான். நாங்களாம் சும்மா சிட்டிதில் கேள்வி எழுதிக்கிட்டு வாழ்க்கையில் அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு அவங்களே கார் கொடுத்து அவங்களே கூப்பிட்டு இவ்வளோ பிரசிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. நானும் வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருந்தவன், அவங்கெல்லாம் புகழ்ந்த உடனே கொஞ்சம் எனக்கே அறியாமலே கொஞ்சம் கர்வமாக வந்துருச்சு. நான் சினிமா எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ஹிட்டு பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின கதையெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டு வந்தாங்க. அதே மாதிரி சிறப்பு போய் சேர்ந்துட்டோம். போன உடனே கூட்டம் நல்ல கூட்டம், பெரும் திரளான கூட்டம். ஒரே கூட்டியிருந்தார் அந்த ஊரில். அவர் அன்னைக்கு தான் தலைவர் இல்லை, ஏற்கனவே தலைவராக இருந்திருப்பார். அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். உண்மையிலேயே ஊருக்குள்ளே நாங்கள் போகும்போது ஒரே பேனர், எல்லா இடத்துலையும் யுகபாரதி பேசுகிறார், திரைப்படத்தோடலாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னால் நானே வந்து உண்மையிலேயே நம்ம ஒரு பெரிய ஆளாக கூட இருக்கு, நம்மளை அறியாமலே ஒரு பெரிய பெருமையெல்லாம் இருக்கு போல இருக்கு நமக்கு அப்படின்ட்டு கூட்டத்துக்குள்ளே போனோம்னா எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. கூட வந்து 4 நண்பர் இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல எழுத்தாளர்கள் தான், முக்கியமான எழுத்தாளர்கள். நான் பேர் தவிர்க்கிறேன். அவங்களும் தமிழில் முக்கியமான எழுத்தாளர்கள், என்னை விட நல்லா எழுத தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சார் கொஞ்சம் ஒதுக்கிங்க அப்படின்னு என்ன வந்து செல்ஃபியில் எடுக்கிறாங்க. நான் என்ன வந்து சார் ரொம்ப பெரிய ரைட்டு சார் இருக்கட்டும் சார், நான் உங்களுக்கு சொல்லி இப்படி நடக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் மேடையில் 1 மணி நேரம் முழங்கிட்டு 9:30 10 மணி ஆயிடுச்சு கூட்ட முடியும். அங்கே ஊருங்கிறதுனால வரிசையாக நிறைய பேர் வந்து அந்த தலைவராக பொறுப்பேற்றுக்கிறவங்க புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு தலைவராக இருக்கிறாரு, சிறப்பாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு விட்டுட்டேன்னு தவிர அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. அந்த செந்தில் வந்து அன்றைக்கி வரல. யாரே அந்த எடுத்தால் பாச சக்தியோட மைத்துனர் இருக்காருல்ல, அவர் தானே ஃபோன் பண்ணவர். அவர் வரல. அவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கு வரட்டார். அந்த பார்த்துக்கிறதெல்லாம் பிரச்சனையே ஆச்சு. எல்லாம் முடிச்சு 10 மணி ஆச்சு. திருப்பி வந்தால் உள்ளே நாங்கள் வரும்பொழுது எங்களை அவ்வளோ பேர் சுற்றி சூழ்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எவனுமே எங்களை கண்டுக்கவே இல்லை. நாங்கள் பேசி முடிச்சுட்டு பேசும்போது நல்லா பேசிட்டுனாங்க. இறங்கி வந்தோடனே பார்த்தா அப்புறம் திரும்பி சார் சாப்பிட கொண்டு போங்க அப்படின்னாங்க. இந்த 4 பேரும் வந்தாங்க. நாங்கள் 5 பேர் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புறோம்ல அப்படின்னா, அம்மா கண்டிப்பாக கிளம்புறோம். அந்த டிரைவர் வேறு ரொம்ப அவசரப்படுறான். அவனுக்கு இன்னொரு நாங்கள் புக் பண்ணிட்டு போயிருக்கோம். அவன் பரபரப்படையான். சார் காலையில் எனக்கு ஒரு சவாரி இருக்குது சார், உங்களுக்கு போய் நான் போகணும் சார், கிளம்புவோம் சார். நான் கிளம்ப முடியாதுல்ல, கார் நாங்களே வச்சுட்டு வந்துருக்கோம். காருக்கு காசு யாரும் வாங்குறது. உடனே சாப்பாடுலாம் போட்டோன்னே நீங்கள் போய் ஒரு இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது ஒரு வீட்டில் விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விருந்து சாப்பிட்டதெல்லாம் சரி. இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். தலைவர் வரவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டுருங்க சார், வந்துடுவார். நான் ஏன் திருப்பி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், திருப்பி சர்பத்து குடித்தோம், அதுக்கப்புறம் சோடா குடித்தோம், வெத்தலை வாக்கு போட்டோம், எல்லாமே நடந்துச்சு. அவர் வரவே இல்லை. 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 2 மணி வரைக்கும் தலைவர் வரவே இல்லை. இந்த டிரைவர் வந்து படாத பண்ணிட்டாங்க. சார் போங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு என்ன இப்போ யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. அப்போ போய் ஒரு 1:30 மணிக்கு அந்த செந்திலுக்கு ஃபோன் பண்ணால் செந்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப். சரி தலைவருக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஃபோன் அடித்தா தலைவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப். என்னடா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் வந்து வந்தோடனே வர அப்படிங்கலாம் கூட 4 பேர் எழுத்தாளர் வந்தாங்கல்ல. நான் சொன்னேன்ல, சினிமாவில் போனாலும் எழுத்தாளர் உள்ள மரியாதை வந்து கேவலமான மரியாதை தாங்க. வந்ததுக்கு காசு கூட கொடுக்காம அனுப்பிட்டாங்க பாருங்கன்னு சொல்லி வரும்போதெல்லாம் என்னை புரிஞ்சுட்டே வந்தாங்க. திருப்பி வரும்போது என்னை திரிக்கிட்டே வராங்க. எனக்கு வந்து பெரிய கஷ்டமாகி போச்சு. அப்படி இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியில் இருக்காரு அதனால இதுன்னு சொல்லிட்டு இதை சமாளிச்சு வந்தேன். வர வழியில் பாண்டிச்சேரி வரும்பொழுது அந்த டிரைவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என்னால் ஓட்ட முடியாது சார், சிக்கலாயிடுச்சு சார், மாநிலம் பண்ணி சரி பாண்டிச்சேரிக்கு கடலூர்ல ஒரு ரூம் போட்டு கடலூரில் திருப்பி தங்கிட்டு இரவு ஃபுல்லாக இலக்கியத்தை பேசி விடிய காலையில் 11 மணி. அவன் அந்த சவாரி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், சார் சவாரி கட்டாயிடுச்சு சார், அந்த சவாரி காசு நீங்களே கொடுத்துருங்க சார். சரி ஓகே
சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டோம் வச்சுக்கோங்க, அந்த படம்லாம் செக் பண்ணியாச்சு வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த செந்திலோ தலைவரோ ஒரு வாரம் கழிச்சு பேசவே இல்லை. எனக்கு வந்து இந்த பாஸ்கர் சக்தியில் சொல்றதுக்கு கூச்சமாக இருக்கும். என்னை கூட்டிகிட்டு போய் காசு கொடுக்க மாட்டேங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாஸ்கர் ஒரு நாள் எதேச்சியாக ஒரு விழாவில் சந்திக்கும் போது, என்ன சார் போயிட்டு ரொம்ப சிறப்பாக கவனிச்சாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் செந்தில் பேசினானா, செந்தில் பேசல சார், செந்தில் நம்பர் தான் சொல்கிறோம், சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு, நீங்கள் செந்தில் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் அப்படின்ட்டேன். ஏன்னா செந்தில் தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு செந்தில் ஃபோன் பண்ணான். என்ன செந்தில் இப்படி பண்ணுறாங்க அவன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அப்படியா என்னண்ணே இப்படி பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப கேவலமாக இருக்கானே, அவன் தலைவரே கிடையாதுங்க, அவன் தொண்டதான் கூட லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை போட்டு ஏதோ திட்டிருக்காரு. அவர் திட்டினோடனே எனக்கு சாயங்காலமே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். யார் அந்த தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி இது நடந்து போய் சார், எனக்கு வந்து நீங்கள் திருப்பி போனீங்களா, சாப்பிட போனோட சுவிட்ச் ஆஃப் ஆச்சு சார், அப்புறம் திருப்பி பார்க்கிங் போனோம் சார் அப்படி இல்லை சரி ஏதோ காரணம் சொன்னார். அது ஓகே சரி சார். அப்புறம் நாங்கள் வந்து அந்த காருக்கெலாம் அந்த சார் கண்டிப்பாக சார் நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஒரே போகுது சார் அப்படி சொல்லி ஒரு 3 மாதம் ஆச்சு. அப்போ ஃபோன் பண்ணி நாளைக்கு கொரியர் வரும்னாரு. எப்படியோ வரப்போகுது, ஏதோ ஒன்று வரப்போகுது நினச்சி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 3 மாதம் கழிச்சு ஒரு கொரியர் வருது. அதுதான் அதில் இருக்க ஹைலைட்டு. நான் கூட்டத்துக்கே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. நான் அந்த ஆளு பணம்லாம் இல்லை, அந்த லெட்டரில் அன்புள்ள கவிஞர்களுக்கு போனேன். சென்னையில் இருந்து சிதம்பரத்திற்கு சிரமம் பார்க்காமல் கொண்டு உங்களுடைய மடித்துணிகளை பணத்துணிகளாக கருதாமல் சொந்த செலவில் வந்து அதை கௌரவித்தமைக்கு மிக்க நன்றி அப்படின்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டான். இப்போ நம்மளை அவன் புகழ்ந்துட்டான். மணித்துளியிலே பணத்துளியிலே கருதாமட்டான். அவன் தான் நம்ம கேட்க முடியாது. பட்ட நஷ்டத்துக்கு காசும் கேட்க முடியாது, பட்ட அவஸ்தைக்கு அவன்கிட்ட மருந்து கேட்க முடியாது. என்னடா பண்றது யோசிச்சு அதுக்கு 2வது நாள் கழிச்சு ரோட்டில் எழுந்து சார் நான் மாதிரி மயிலாடுதுறை ரோட்டில் எழுந்து பேசுறேன் சார், சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுறீங்களா? சிதம்பரத்தில் பேசுறதுனால நான் உலகத்துல எங்கேயுமே பேச முடியாது. இன்னைக்கு ரோட்டுக்கு எவன் வந்தாலும் அவன் கூட வர மாட்டேன்னு சொல்லி 15 ஆண்டுகளாக ரோட்டரி சங்கம் எந்த சங்கத்திலும் கலந்து கொள்ளாமல் என்னுடைய அன்பு நண்பர் தமிழ்மகனுடைய வேண்டுகோளுக்காகவும் தோழர் சுதாகரனுடைய அன்பிற்காகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய ரோட்டரி கோபத்தை என்னோடு சரி செய்வோம். இந்த சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், ரோட்டரியினுடைய கோபத்தை சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே ரோட்டரியால் நான் பட்ட நஷ்டத்தையும் விஷயங்களை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய அன்பு வந்து ரொம்ப அலாதியான தோழர். ஏன்னா எழுத்தாளர் தமிழ்மகன் அவர்கள் வந்து நான் அவருடைய எழுத்துக்களை ரொம்ப விரும்பி படிக்கிறவன் என்றாலும் கூட அவர் எதுக்குமே கோரிக்கையெல்லாம் வைக்கும் பட்சது கிடையாது. அவர் முதல் முறையாக இந்த மாதிரி சங்கத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டதால் அவருடைய அன்பை மறுக்க மாட்டாமல் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தையாக வந்திருக்கிறேன். அவரும் இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் பிறந்த கதை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ என் பாட்டை பற்றி பிறந்த கதையை சொல்கிறதா, மற்றவங்க பாட்டு பிறந்த கதையை பற்றி சொல்கிறதாங்கிற குழப்பம் எனக்கே இருக்குது. நான் சொல்லணும்னா தோழர் சொல்கிறது மாதிரி ஒரு 2800 கதைகள் என்கிட்ட இருக்குது. அதில் நிறைய கதைகள் நான் காணொலியில் நிறைய சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாடல் எழுதுகிற போதும் எப்படி இந்த பாடல் எழுதுறது, எப்படி ஒரு பாடல் உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானதான். பாட்டை விட இப்போ கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு 15 நாள் நான் ஆஸ்திரேலியாவில் சென்றிருக்கேன். அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் நிறைய பேர் வந்து கை கொடுத்துட்டு, சார் நீங்கள் பாட்டை விட பாட்டை பற்றி சொல்கிற கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, அப்போ நான் பாட்டு நல்லா இல்லைங்கிறத இவ்வளோ நாகரிகமாக சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த பேர் சொல்லாமல் இருக்கலாம் அந்த கதைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தோழர் அழைத்திருக்கிறேன். என்றாலும் இந்த பாடல்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. அடிப்படையான காரணம் வந்து என்னென்னா, இந்த தமிழ் மரபு என்பது ஒரு பாடல்களால் ஆன மரம். இந்த பாட்டு எழுதுறதுங்கிறது சினிமா பாட்டு நான் சொல்கிறேன். பொதுவாகவே பாடல்களை பற்றி நாம் புரிந்து கொள்வது அல்லது தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இயற்கையே. இந்த இயல்பை ஏன் ஒரு தனித்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது செய்ய முடியாத ஒரு காரியம் மாதிரி ஏன் இத்தனை ஆண்டு காலமாக ஏறக்குறைய 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பாடல்களால் ஆன தமிழ் சினிமாவில் ஏன் பாடல் எழுதுவது பற்றி அவ்வளவு சிரமமான காரியமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறது. நான் ஒவ்வொரு பாட்டு எழுதும்போதும் சில சம்பவங்கள் சில வார்த்தைகள் வந்து கிடைக்கிற பொழுது அந்த சந்தத்திற்கு ஏற்ப வார்த்தைகளை பொறுத்துக்கிற பொழுது அது நம்மகிட்டேருந்து வரலையே, நம்ம மூலியமாக வருது. ஒரு வார்த்தையை நாம் உருவாக்கல, ஆனால் இந்த வார்த்தை எங்கே இருந்தாலும் நமக்கு கிடைக்குது. அது எங்கே கிடைக்குது? இலக்கியத்திலிருந்து கிடைக்குது.
அல்லது நம்ம பழகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களின் வாயிலாக கிடைக்கிறது, படிக்கிற புத்தகங்கள் இருந்து கிடைக்கிறது, அப்படிதான் கிடைக்கிறத தவிர நம்ம ஒன்றும் உருவாக்கவே முடியாது. ஒரு மொழி ஒரு சொற்களை வந்து காய்டேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ காதல் பிசாசுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, இந்த காதல் பிசாசுங்கிற சொல்லை வந்து நான் கண்டுபிடிக்கவே இல்லை. இது ஏற்கனவே சித்தர் பாடல இருக்கு. பெண்ணென்னும் மாயா பிசாசு பிடித்தாட்கொண்டால் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பெண்ணென்னும் பிசாசுன்னு சொல்றாரு சித்தர், எதுக்காக சொல்றாரு அப்படின்னு வச்சு பார்த்தா, பிசாசுன்னா பிரியமற்றதுன்னு ஒரு வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா யாருக்கும் பிசாசு பற்றி தெரியாது. பிரியமற்றதுங்கிறத ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப பிரியமுள்ளதும் பெண் தான், பிரியமற்றதும் பெண் தான் அப்படின்னு ரெண்டு சேர்த்தா பிரியம்னா காதல், பிரியமற்றதுனா பிசாசு, ரெண்டும் சேர்ந்தவங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால காதல் பிசாசுன்னு காயின் பண்றோம். அவ்வளவுதான் நான் புரிந்து வைத்திருக்கக்கூடிய பாடலுக்கான இலக்கணம் அல்லது மொழி. அது எப்படியெல்லாம் கிடைக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். நேற்று விடுதலை திரைப்படத்தினுடைய பாடல்கள் வெளியிட்டுக்கிறாங்க. அதில் ஒரு 2 பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுனால நான் அதை பற்றியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து இருட்டுக்காட்டில் கரும்பு மின்மினி, உனக்கு சொல்கிறேன் கதை கேளு நீ அப்படி கதை கேளு கண்மணி ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரு தாலாட்டு பாட்டு. அந்த தாலாட்டு பாட்டை எழுதுகிற போது அதில் வந்து ஒரு 2 வரி, அது அந்த கதைப்படி என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புரட்சியாளர் அல்லது போராளிகள், அந்த போராளிகளுக்கு ஒரு அம்மா சமைச்சு கொடுக்கணும். அந்த சமைச்சு கொடுக்குற அந்த அம்மாவை போலீஸ்காரர்கள் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்காணிக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த போராளிகளுக்கு அந்த அம்மா சமைச்சு கொடுத்து யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைகிட்ட வந்து இந்த கதை மொத்தத்தையும் சொல்றது மாதிரியான ஒரு சூழல். இதுதான் வெற்றிமாறன் எனக்கு சொன்னது. இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு போராளி உருவாக்கும்போது அந்த போராளி உதவி செய்யக்கூடிய ஒருவருடைய மனநிலை என்பது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த அந்த பாட்டில் சொல்ல விரும்புகிறது. அப்படி சொல்லிட்டே வரும்போது நிறைய வரிகளை நான் வந்து அதை எழுதிட்டேன். ஒரு இடத்துல வந்து எழுதும்போது இளையராஜா உடனே தட்டி பார்த்து நிமிர்ந்து பார்த்து என்ன இப்படி அப்படின்னா, என்ன இப்படி அப்படின்னு அவர் கேட்டது, என்ன இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறார் அவர். என்ன இப்படி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு. என்ன ஆச்சு, மோசமாக இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணிடும்ல. நான் உடனே இல்லையா அது வந்து அப்படின்னு நான் தயங்கினேன். அது என்ன வரி அப்படி சொன்னார் அப்படின்னா, துக்கத்திலும் புலம்புறது தூக்கத்திலும் தொடருதமான ஒரு வரி இருக்கிறது. துக்கத்திலும் புலம்புறது தூக்கத்திலும் தொடருதமா, கட்டத்தில் ராமம் போகிறதும் கஷ்டம் நம்ம சுமக்குதமா அப்படின்னு வரும் அந்த தாலாட்டு பாட்டுக்குள்ளே இருக்கிற 4 வரி. இந்த துக்கத்திலும் புலம்புறது தூக்கத்திலும் தொடருதமாங்கிற வார்த்தை வந்து யோசிச்சு வரவே வராது. கவிஞர்கள் யோசிப்பதாக சொல்வது வந்து ஒரு பாவனை தான், அது பொய். அவங்களுடைய பயிற்சியினாலையும் அவர்களுடைய வாசிப்பினாலும் வந்து விளக்கூடியதான் அந்த வார்த்தையை தவிர தயாரிக்கவே முடியாது. நீங்கள் எந்த பாட்டு, நான் எழுதுகிற பாட்டு இல்லை, தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பாடலாசிரியர்களும் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் அவர்களுடைய அனுபவத்தினால் லாவகத்தினால் வந்து விழுந்த வரிகளே தவிர அவர்கள் யோசித்து எழுதுகிறதாக சொன்னால் அது அதை விட போய் சிறந்த போய் எதுவுமே கிடையாது. அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வாசிக்கிறது மூலியமாக கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த 2 வரி இருக்கு இல்லையா, இந்த வரியை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பூ அழகிரிசாமியினுடைய இருவர் கண்ட ஒரே கனவு ஒரு கதை. அந்த இருவர் கண்ட ஒரே கனவுங்கிற அந்த கதை வந்து ரொம்ப நான் அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கதை. ஒரு வறுமை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு தாய் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் முடங்கிடுவாங்க. அப்படி முடங்கி போகிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவள் உடுத்தி கொண்டு போவதற்கு ஒரு கிளியாத சேலை இல்லை. அவங்க கிளியாத சேலை உடுத்திட்டு தானே வேலைக்கு போக முடியும். அப்படியே கந்தலாக இருந்தாலும் கூட உடலை மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இல்லையா, அப்படி இருக்காது அந்த மாட்டை. 2 குழந்தைங்களோட ஒரு மாட்டு துருவத்தில் முதலாளி அம்மா கொடுத்து அந்த மாட்டு துருவத்தில் ஓரத்தில் ஒரு சின்ன சார்பு மாதிரி ஒதுக்கி அதில் அந்த அம்மா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வேலைக்கு போகலங்கிற வருத்தத்தை விட அந்த அம்மாவுக்கு என்னன்னா 2 பிள்ளைகள் பட்டி கிடைக்குங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன பதில் சொல்றதே தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்கும். வாழ்க்கையினுடைய உச்சபட்சமான வறுமை நம்மளாம் அப்படி யோசிக்கவே முடியாது. நான் யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கவே முடியல, ஒரு நல்ல சேலையை உடுத்திக்கிட்டே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வேற. ஆனால் உடம்பு மறைக்கிற அளவுக்கு கூட கிழிசல் இல்லாத சேலை அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய கனவு. இன்றைக்கு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமாக புதுசாக வரும். ஆனால் 1940-50 அப்படி ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருந்தது. அவ்வளவு பஞ்சம் இருந்தது, அவ்வளவு சாப்பாடு வந்து இன்றைக்கி எல்லோரும் இலவச அரிசி கொடுக்குறாங்கிறதுக்காக நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே வந்து சாப்பிடலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னு வேணால் சொல்லலாம், சத்துணவு சரியில்லைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால்
உணவில்லை இருக்கிற ஒரு பஞ்சம், உணவு பஞ்சம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை நம்ம காலத்தில். எனக்கு தெரிந்த 50 வருடங்கள் அப்படி இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி கதைகள் தான். அந்த கதையில் வரக்கூடிய இடத்துல அந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்புறம் முதலாளி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வெளியில் ஏதாச்சும் அப்படின்னு பார்த்து ஒரு 2 நாள் அந்த அம்மா செத்து போயிருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த பசங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. வீட்டு வாசலில் வெளியே வச்சாலும் அடுத்தவங்க கொடுத்தா வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கலடா, நீ வாங்கிட்டு வரையன்னு சொல்லி மூத்த பையன் சொல்லுவான். இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பசிக்கும். கொஞ்சோண்டு எடுத்து அந்த கஞ்சியை வாயில் வச்சுப்போம், அவனுக்கு சாப்பிடலாமான்னு தோணும். ஆனால் அவன் சாப்பிட விட மாட்டான். அம்மா என்ன சொல்லியிருக்கு, யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு பட்டினியாக இருந்தாலும் சுயமரியாதை வேணும், தன்மானத்தோடு இருக்க வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அம்மா. அதனால இது குடிக்காத அப்படின்னு சொல்லி அவன் தடுப்பான். 2 பேரும் தடுப்பாங்க. அவங்க சின்ன கலையத்தில் கொடுத்துருப்பாங்க, மண் கலையத்தில் கொடுத்து அந்த பானை வந்து இவங்க 2 பேரும் போட்ட சண்டையை கீழே வந்து உடச்சிடும். அந்த கஞ்சியெல்லாம் கீழே சதையும் சாப்பிடவே மாட்டாங்க. ஓடி போய் வீட்டுக்கு போய் இது அம்மா எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா உட முடியாது போய் அந்த அம்மா இறந்து போயிடும். வழக்கமாக அந்த அம்மா எப்போதும் அந்த மாதிரி தூங்கி இருந்துச்சு. அம்மா எழுந்திரிமான்னு சொல்லுவாங்க, செத்து போயிட்டியாமான்னு அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. அந்த கதையில் ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்து ரொம்ப வேற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கதையை. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்துக்கிட்டால் நீங்கள் உங்கள் கண்கள் கலங்காமல் அந்த கதையை வாசிக்கவே முடியாது. செத்து போயிட்டியாமான்னு சொல்லுவோம். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நான் செத்து போகிறேன்னு, நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். உண்மையாகவே இந்த வழி செத்து போயிடும். அம்மா செத்து போயிட்டியாமா அந்த மாதிரி தெரியவே தெரியாது. உண்மையிலேயே நம்ம செத்து போயிடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி வந்து அவங்க ஒரு கொலையை கட்டி அந்த அம்மாவுக்கு போய் சுடுகாட்டில் வைக்கலாங்கும் போது தெரிஞ்சவங்க வந்து ஒரு நல்ல வெள்ளை புடவை வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துவாங்க, கணத்துக்கு கொடுத்துவாங்க. இந்த பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மாவை கிளியாத சேவையாக அப்படி பார்க்கல. அந்த புடவையை கட்டின உடனே அம்மா இவ்வளோ அழகாக இருக்கேன், நான் நல்ல சேவைன்னு சொல்லி அந்த இறந்து போன துக்கமே தெரியாமல் மனசுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு 2 பேரும் எழுதியிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை சினிமாவால் காட்டவே முடியாது, இது இலக்கியத்தில் மட்டும்தான் எழுதவே முடியும், இதை அப்படி தான் உணரவே முடியும். அப்போ இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா போய் பதிச்சுட்டு எல்லாம் திரும்பி வந்த பிறகு அந்த முதலாளி அம்மா வீட்டு பேசிட்டே கொஞ்சம் இடம் கொடுத்து பிள்ளைங்களை படுக்க கண்டு நைட்டு படுக்க வரும்போது திடீர்னு எனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல என்ன வந்துடும்னா அவங்க அம்மா திரும்பி வர மாதிரி ஒரு கனவு வரும். ஏன்னா அவங்க அம்மா செத்து போக மாட்டேன்னு சொல்லிடுச்சுல, அதனால திருப்பி அந்த அம்மா கனவு வந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேரும் கனவு வந்து திடீர்னு வீட்டில் அழுது கதறி எழுதுவாங்க. எழுந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த இரவுல இடம் கொடுத்துருக்காரு இல்லையா, அவரும் உடனே என்னப்பான்னு கேட்டோன்னே, இல்லை எங்கள் அம்மா வந்தது கட்டிட்டு அந்த புடவை கொடுத்துட்டு திருப்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து உடம்பு முடியாமல் படுத்திருக்கும் பொழுது புலம்பிக்கிட்டே படுத்துக்கணும்னு ஒரு வரி எழுதியிருப்பார். துக்கத்தில் புலம்புறது தூக்கத்தில் புலம்புறமா நான் எழுதுறதுக்கு காரணம் அந்த பூ அழகிசாமி எழுதுன அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த 2 வசனம் தான், இந்த 2 உரையாடல் தான். அது வந்து ஒரு 20-25 வருஷம் கழிச்சு ஒரு சினிமா பாட்டு கூட எழுதிட முடியும் இல்லையா. இப்படி தான் என்னுடைய மொத்த பாட்டு இருக்கு. இப்படி மொத்த பாட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேனாக்க எல்லா ரைட்டர்களுக்கும் ராயல்ட்டியை நானே கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க எழுதுன பல பாட்டுக்கான காசுகளை நான் வாங்கியிருக்கிறேன், பல லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேங்கிறத தாண்டி இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாடல் உருவாகிறது அப்படிங்கிறது நேரடியாக பார்க்கும்போது ஒரு காட்சிக்கு பொருத்தமாக நம்ம ரசிச்சுட்டே போயிடும். ஆனால் அதை ரசிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த விடுதலைக்கு முன்னாடி அமரன் ஒரு திரைப்படம் வந்திருக்கு இல்லையா, அதில் ஒரு பாட்டு வந்திருக்கு, வெண்ணிலவு சாரதி வீசும் குளிர் காதலின்னு ஒரு பாட்டு. இது வந்து ஒரு போன மாதம் நான் எழுதும்போது என்னென்னா அது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். என்னென்னா திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பொண்ணு என்ன சொன்னிச்சு, திடீர்னு தலைவலிக்கு போக சொன்னிச்சு. என்னவா செய்யுது அப்படின்னு கேட்டால், ஒரு 2-3 நாள் அதே மாதிரி சரி தலை குளிச்சதுனால நீர் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சின்ன வைத்தியங்கள்லாம் வீட்டில் பார்த்தாங்க, சரியாகவே ஆகலை. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது அப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. திடீர்னு எனக்கு ஒவ்வொரு பதட்டம் ஆயிடுச்சு, என்னடா திடீர்னு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி திருப்பி போனோன்னா அப்புறம் வழக்கு மூலம் உங்களுக்கு தெரியும் மருத்துவமனைக்கு போனோன்னே என்னென்னலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, போயிட்டே இருந்தது. அப்புறம் 2 தெரியுது, விஷுவல் 2 தெரியுது அப்படின்னாக்க அதை என்ன எங்களால் உணரவே முடியாது. அந்த காட்சியை எப்படி நீங்கள் உணர முடியும்? நீங்கள் எத்தனை சுச்சுவேஷனாலும் பாட்டு எடுக்கலாமா, அந்த சுச்சுவேஷன் உணரவே முடியாது. நிறைய சுச்சுவேஷன் அப்படி உணர முடியாது. அது பொண்ணுக்கு வந்து சொல்லவும் தெரியல, எனக்கு ஏதோ தெரியுதுப்பா, ஆனால் ஏதோ எனக்கு தலைவலிக்கிறதுனால அப்படி தெரியுதா, எனக்கு உண்மையாகவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மருத்துவத்தை காட்டினோடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஎம்ல அட்மிட் ஆகிடுச்சு.
அட்மிட் ஆன நேரத்தில் வந்து வரிசையாக ஒரு 8 பாட்டு நான் எழுதுவேன். நான் வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே ரூம் போட்டு அங்கேயே வந்து மகளுடைய வந்து அந்த பாட்டை வந்து எழுதிட்டுருக்கோம். ஒவ்வொரு பாட்டம் பேட்டை எழுதின பாட்டெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நான் எழுதிட்டுருக்கேன். அந்த மனநிலை வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மனநிலையெல்லாம் உங்களுக்கு விவரிக்கவில்லை. அந்த மனநிலையிலும் சில வரிகள் வந்து எப்படி விடுதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு காதல் பாட்டு நான் எழுதணும். பெண்ணிலரும் சாராவி வீசக்கூடிய காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற கொஞ்சம் இருக்கும் அந்த காதல் பாட்டு. அது ரொம்ப காணொலிகளெல்லாம் அதிகமாக அதை எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் வந்து அதை எழுதிட்டு இருக்கும்போது அந்த இயக்குனர் வந்து எனக்கு தொலைபேசி பண்ணார். நான் மருத்துவமனையில் தான் இருக்கேன். அவருக்கு நான் மருத்துவமனை இருக்கேங்கிறது தெரியும். சார் ரொம்ப சிரமப்படுத்தணும்னு தெரியுது சார், ஆனாலும் நீங்கள் எழுதினா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நீங்கள் எழுதிருங்க சார் அப்படின்னு. என் பொண்ணு வந்து என்ன சொன்னான்னா, அது மருத்துவமனையில் சேர்த்துட்டோம், ஒரு வாரத்தில் சிகிச்சையெல்லாம் கொடுத்து அந்த வழியெல்லாம் குறைஞ்சிச்சு. அந்த 2ஆம் தேதி வந்துட்டையும் இன்னும் கொஞ்சம் குறையும். டாக்டர் என்ன சொன்னார், சார் அவ்வளோதான் சரியாகும், இதுக்கு வந்து வேறு மருத்துவம் கிடையாது, அது ப்ரெஷர்னால வர்றது, அது சின்ன ஒரு முதுகுத்தண்ணில் ஊசி போட்டு அந்த இது சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி ஆனால் வீட்டுக்கு போக முடியாது, ஒரு வாரம் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் அங்கே தான் இருக்கிறோம். நான் அந்த இயக்குனர் என்ன சொன்னார், சார் இந்த அமரன் திரைப்படத்தில் அவர் ஒரு ராணுவ வீரர் சார், அந்த ராணுவ வீரன் வந்து தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் அழவே கூடாது, நானே செத்து போனாலும் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவன் வந்து இறந்துட்டான் சார். ஆனால் அந்த பொண்ணு வந்து அழவே இல்லை சார். இது வந்து முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா அவர் வந்து அந்த முகுந்த் வரதராஜனுடைய மனைவியை போய் சந்திச்சு அவங்களோட சந்திச்சு அந்த நேர்காணலாம் என்கிட்ட காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நெருக்கமாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதில் வந்து ஒரு நிலவை வச்சு ஒரு காட்சி அவர் பண்ணியிருந்தார். அந்த நிலவை வச்சு இருக்க காட்சியில் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்வில் நடந்த காட்சி தான். அது எதுவுமே புனையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் விஷுவலுக்காக சில சுவாரஸ்யங்களை சேர்த்துருக்காங்களே தவிர பெரும்பாலும் அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் எல்லாம். அப்போ அந்த நிலவை பற்றி அந்த கண்களை பற்றி எல்லாம் வரும்பொழுது அவள் அழவே மாட்டாளோன்னா இந்த கண் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, இந்த அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சரியாயிட்டே இருக்கும்போது நான் டெய்லி காலையில் எழுந்துச்சுன்னா என் பொண்ணோட கண்ணையே தான் பார்த்துட்டே இருக்கேன். இதுக்கு அதுக்கும் எப்படி பொருந்தது பாருங்க, இயல்பாக வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது தான். இது பொருந்தோடனே இது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் வருது. எங்கேயோ இருள் என்றாலும் அங்கேயே ஒளி நீது அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்கு. அது வந்து சிவகார்த்திகேயனுக்காகவோ அல்லது சாய்பிள்ளைக்காகவோ எழுதலை, என் மகனுக்காக நான் எழுந்து பார்க்குறேன். அது எங்கே இருள் என்றாலும் அங்கேயே ஒளி நீதானே அப்படின்னு அதில் ஒரு வரி பாதி நீதிக்காக எழுதியிருக்காங்க அப்படின்லாம் வராங்க. அது மொத்த பாட்டு இப்போ போய் நீங்கள் நான் சொன்னதுக்கு பிறகு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அது மொத்தம் என் மகளுக்கு நான் எழுதுன பாட்டு மாதிரி பாருங்க. மகளுக்கு தான் எழுதுன பாட்டு தான் இருக்குது. அது அவ்வளோ பொருத்தமாக அது வரும். அது எங்கே ஒளி என்றாலும் அங்கேயே நீதானேன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அந்த பொண்ணு தூங்கி படுத்து எழுந்திரிச்ச உடனே இப்போ சிங்களா தெரியுதாமா அப்படின்னு போய் கேட்போம். நானும் என் மனைவி ரொம்ப அது ஒரு சோகமான விஷயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு எப்படியாவது பொண்ணுக்கு சரியாயிடுமே சொல்லுவாங்க. நான் இந்த வரியை எழுதிட்டு அது இயக்குனர் தொலைபேசியில் தான் சொல்கிறேன், சார் இது மாதிரி சார் பாதி நீயே என் பாதி நீயே நீ இல்லாமல் நான் ஏது கண்டேன், ஆதி நீயே என் அந்தம் நீயே ஆணி வேறு நீங்கள் சொன்னேன், எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயினை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போது நீங்குமோ காதலே அப்படின்னு நீண்ட தூரம் போகும்போது நீங்குமோ காட்சியை தான் நான் எழுதியிருந்தேன். சார் அது காதலை வச்சுக்கலாமா சார் அப்படின்னு அவர் கேட்டால் ஒரு காட்சியை பார்த்தேன். ஏன்னா காட்சி தான் நம்ம பிரச்சனை, ஏன்னா நம்ம பொண்ணு பிரச்சனை இருக்குல்ல. அது என்ன நான் வாழ்க்கையோடு பொறுத்து அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் பொழுது அது திருப்பி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு சொன்னிச்சு, எப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு அடிக்கடி எனக்கு டபுள் விஷயமே வரலாம் போகாது ஏப்பா அது வந்து அப்படியெல்லாம் கருதாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து இன்னொரு பாட்டு அந்த வேட்டையில் ஒரு பாட்டு உச்சத்தில் சூரியனா நின்று இருந்த தேவகனின்னு ஒரு பாட்டு, அதுவுமே ஏறக்குறைய அதே மனநிலையில் இருந்து எழுதப்படக்கூடிய ஒரு பாடல் தான். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாடலுக்குள் எங்கேயாவது ஒரு இடத்துல கவிஞன் வந்து தென்படும். அப்படி தென்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து நிறைய பாடல்களில் நான் கண்ணதாசனை ரொம்ப பின்பற்றேன். அவர் வந்து ஒரு பாட்டு அதை என்னமா நான் காணொலியோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்திற்காக நீங்கள் அதை வந்து எவ்வளோ தூரம் உருவாக்கி கொள்கிறீர்கள் என்பதற்காக நான் அதை பகிர்ந்து திருப்பியும் ஒரு முறை டீச்சர் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அது வந்து ஒரு முக்கோண காதல் கதை. அந்த முக்கோண காதல் கதையினால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் சினிமாவில் ஏராளமான முக்கோண காதல் கதை வந்துருக்கு. இந்த முக்கோண காதல் கதைக்கெல்லாம் மூல முக்கோண காதல் கதை வந்து அந்த டீச்சர் அம்மா கதை தான். ஒரு நல்ல ஓவியர், அந்த ஓவியருடைய ஓவியங்களை எல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கும். அது கதாநாயகி. அந்த கதாநாயகி வந்து கடிதம் எழுதிட்டு இருக்கிறத பற்றி தன் உடன் தங்கி போய் தோழிக்கிட்ட பகிர்ந்துருப்பான். இந்த ஓவியருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன், அவர் எனக்கு பதில் போட்டு கேட்பாரு.
அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தையே காட்டுவான். இவன் என்னென்னலாம் கடிதம் எழுதுறாளோ, அன்னைக்கெல்லாம் செல்ஃபோனோ ஏதோ கிடையாது இல்லையா, அதனால கடிதம் பண்ணினான். அதனால அவர் எப்படி இருப்பாருங்கிறது தெரியாது நமக்கு, இவங்க எப்படி இருக்காங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால கடிதங்களே ஒரு பெரும் காதல் அங்கே வந்து போயிட்டே இருக்கும். காதல் மாதிரி, காதல் இல்லை, காதல் மாதிரி அவங்க ஒவ்வொரு படங்கள் வரைய அவங்களுடைய ஓவியங்களை பற்றி எழுதுவா. அவர் வந்து நீங்கள் எழுதுகிற கடிதங்களை பற்றி அவர் திரும்பி பதில் எழுதுவார். இப்படி எழுதிட்டே இருப்பார். எல்லா விஷயமும் தன்னுடைய தோழிக்கு தெரியும். தோழியோட அதை பகிர்ந்துகிட்டே இருப்பான். அப்படி பகிர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா, திடீர்னு ஒரு கடிதம் வரும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி, இந்த தேதிக்கு நான் உங்களை சந்திக்கலான்னு வந்தேன், நான் ஒரு விஷயமாக நீங்கள் இருக்கிற ஊருக்கு வர வேண்டியது, அப்போது நீங்கள் அனுப்பித்தான் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் கதாநாயகி காத்துக்கிட்டே இருக்காங்க அவரை பார்க்க. இவ்வளோ அழகான ஓவியங்களை வரைய முடியாமல் எவ்வளோ அழகாக பார்க்கணும்னு ஒரு காதலி ஆசை இருக்காதானே, நீங்கள் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவர் வர்ற அன்னைக்கு அசந்தர்ப்பமா என்ன சிக்கலாயிடுனா, அவருக்கு வேற ஒரு வேலை வந்து அந்த கடிதம் எழுதுன கதாநாயகி வெளியில் போகிற மாதிரி ஆயிடும். அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்பொழுது கூட இருக்கிற தோழி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லா கடிதமும் தெரியும், எல்லா சம்பவமும் தெரியும், இவங்க எவ்வளோ ஒரு காதலிக்கிறாங்கிறது தெரியும், அவர் எப்படி இந்த பொண்ணை ரியாக்ட் பண்ணாங்க எல்லாமும் தெரிஞ்ச உடனே அவர் உள்ளே வந்த உடனே என்னுடைய கடிதத்துக்கு மதிப்பளித்து நீங்கள் வச்சுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லிடுவான். பிரச்சனை என்னன்னா, தோழிப்பா அவனை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவான். கதாநாயகனுக்கு தெரியாது. கதாநாயகன் இந்த கடிதம் எழுதுனதே இவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த படம் நீங்கள் கிடைச்சதுன்னா பாருங்க, யூடியூப்ல கிடைக்கும். இப்போ திருப்பி அவர் வந்த உடனே இப்போ வந்து இவன் தான் காதலிக்கிற மாதிரி சொல்லிடுறான். தன்னுடைய உயிர் தோழிக்கு துரோகம் பண்ணிட்டான். அதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் நம்ம தான் துரோகம் பண்ணிட்டான்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் தவிர, அந்த கதாநாயகி துரோகம்னு ஃபீல் பண்ண மாட்டான். ஏன்னா அதனால தான் அவன் கதாநாயகி. உடனே அவன் வந்து இல்லை அது பரவாயில்ல, எனக்கு கவிதை பிடிச்ச மாதிரியே, எனக்கு ஓவியம் பிடிச்ச மாதிரி உனக்கு அந்த ஓவியம் பிடிக்கிறத செய்யும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்கிட்ட சொல்லலை. சொன்ன காதலை விட சொல்லாத காதல் உயர்ந்ததுன்னு அவளே ஒரு எப்போதுமே தோற்று போன வேண்டிய ஒரு பயங்கரமான தத்துவங்களை பேசுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு தத்துவத்தை பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த படத்துல நான் ரொம்ப வியந்து யோசித்து பார்த்தது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த கல்யாணத்துல ஒரு பாட்டை இந்த கதாநாயகி பாடுற மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கதாநாயகி சோகமா தானே பாடணும், கல்யாண வாழ்த்து தான் இருக்கணும் பொதுவா. அந்த கல்யாண வாழ்த்து பாடல்ல என்ன ஒரு கவிஞனால யோசிச்சிட முடியும், என்ன ஒரு கவிஞனால சிந்திச்சிட முடியும் யோசிச்சு நான் பார்த்தேன். அந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு துரோகம் பண்ணிட்டா, அவன் வந்து ஏமாந்துட்டான். அது இல்லாமல் அவன் ரொம்ப நல்ல ஓவியர். நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம கொடுக்க நினைத்த சந்தோஷங்களை, இன்பங்களை, வாழ்க்கையை இன்னொருக்கு பறிச்சிட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னா, அவன் எந்த பதக்கமும் இல்லாமல் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, வாழ்த்து பாடல், ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்த்து பாடல். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் ஒரு பல்லவி, சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவன் நீ வாடி. நாச்சியார் திருமொழியிலேருந்து எடுத்துட்டார். ஆண்டாளை மனதில் வச்சுட்டு கண்ணனுக்கு போய் மாலையை போட்டு பார்த்து கொடுத்தா இல்லையா, அதை எடுத்து வைக்கிறார் சினிமா பாடத்தில். சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவன் நீ வாழி, பாடி கொடுத்தவள் நான் தோழி, பாட்டை முடித்தவன் நீ வாழி அப்படின்னு வருவாங்க. அதெல்லாம் கூட நானே எழுதினோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கண்ணதாசனே தேவையில்லை. அதெல்லாம் கொஞ்சம் நானே வந்து இது மாதிரி தொண்டால் ஆட்சியர், திருவாசகம் இதெல்லாம் நானே நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். அது கூட நான் கேட்கல. அந்த பாட்டோட இறுதியில் ஒரு 4 வரி எழுதியிருப்பாங்க. அது வந்து ஆச்சரியமாக இருந்தது. அது கண்ணதாசன் தான் எழுதும். அது என்ன எழுதுவார்னா, கடலும் மலையும் உள்ளவரை, தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை. அது கூட நான் யோசிச்சுக்கணும்னு வச்சுக்கேன். கொஞ்சம் ஒரு வாரம் போட்டோம்னா எழுதி வச்சுருவேன். கடலும் மலையும் உள்ளவரை, தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை, வளர்ந்த உந்தன் பள்ளி அறை, வளர்ந்த உந்தன் பள்ளி அறை, நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை அப்படின்னு பாடுறாங்க. இந்த வளர்ந்த உந்தன் பள்ளி அறைன்னு யோசிக்கிறது இல்லையா, இது ஒரு இயக்குனரோ, ஒரு இசையமைப்பாளரோ, ஒரு தயாரிப்பாளரோ, ஒரு யாராலுமே யோசிக்க முடியாது. அது கண்ணதாசனாக மட்டும்தான் யோசிக்கணும். ஏன்னா காதலித்த ஒரு பெண் வளர்ந்த உந்தன் பள்ளி அறைன்னு தோழிக்கு சொல்கிறாங்கன்னா, அவரோட காதல் எவ்வளோ உயர்வாக போயிடுச்சு பாருங்க. அதான் அந்த எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அப்போனா வளர்ந்த உந்தன் பள்ளி அறைன்னு சொல்லக்கூடிய இடத்த மைண்டில் வச்சுக்கிட்டு, சூடி கொடுத்தவன் நான் சொல்லி சூட்டி கொண்டவன் நீ வாழின்னு ஒரு பல்லவி வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஏராளமான பாட்டு, அந்த பாட்டுக்கான கதைகள் எல்லாம் படிக்கும்போது கேட்கும்போது இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள். இப்போ நான் வந்து ஒரு நெருக்கி ஒரு 3000 பாட்டு எழுதிருக்கேன்னாக்கா, ஒரு 2900 பாட்டு காதல் பாட்டு. 2900 காதல் பாட்டுக்கும் ஒரே சுச்சுவேஷன் தான். 2 பேரும் பார்த்தாங்க சார், கட் பண்ணா சாங். நானும் எத்தனை 2000 ரூபாயா காதலிக்க ஒருத்தன். நான் காதலிச்சே பழக்கலாத.
ரொம்ப வந்து இன்ஜினியரிங் படிச்சதுனால நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேறு, நான் வந்து கோயிலே வேறு பெருசாக படிக்கலாம். அதனால பெண்கள் மனமுணர்வே நமக்கு புரியாது. நான் சும்மா சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு சங்க இலக்கியத்தை நவீன இலக்கியங்களில் நீங்கள் படித்து தான் சினிமா பாட்டே எழுதிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் கண்ணதாசன் வந்து இந்த மாதிரியான நுட்பமான இடங்கள் எல்லாம் வந்து நிறைய பாடல்கள் வந்து தொட்டு போயிருப்பார். அதை பற்றி பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அது அப்படி பாடல் பிறந்த கதைன்னா இந்த மாதிரி நுட்பமான இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடல் கேட்கிற பொழுது நமக்கு வந்து தோணும். இந்த மாதிரி பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்னா, இப்போ நானே என்னுடைய பாட்டிலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கனாகண்டையின் தோழியை பற்றி தலைவர் ராஜேஸ்வரி வந்து பேசினாங்க இல்லையா, அந்த பாட்டுமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அது வந்து இயக்குனர் வந்து என்ன சொல்லும்போது முதல் அது என்னோட 2வது சினிமா பாட்டு, நான் எழுதுன 2வது பாட்டு. அப்போல்லாம் பெருசாக எனக்கு பெண்ணுக்கெல்லாம் பாட்டு எழுதாது தெரியாது. யாப்பை எழுதுறது எனக்கு தெரியும், ஆனால் யாப்பை வைத்து கொண்டு சினிமா பாட்டு எழுத முடியுங்கிறதே எனக்கு 2வது பாட்டு 3வது பாட்டு தான் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து தெரியல. அப்போ ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அந்த டேரக்டர் சொன்னார். அவர் வந்து கருப்பள்ளியம் இயக்குனர் பார்த்திபன் கனவுன்னு அந்த திரைப்படம். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ கேட்டால் நான் இப்போ கூட நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறேன். இப்போ அவர் கேட்டாலும் சிரிச்சு அதை திருப்பி பேசுவோம். கனவு காணவே முடியாதவர் தான் கனவு காண்றான், அதை பற்றி பாட்டுங்க. கனவு காண முடியாதவன் எதுக்கு கனவு காண்றான் நீங்கள் கேட்கும் பொழுது அதை விட பெருசு என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து காதல் பிசாசுன்னு ஒரு பாட்டு வந்துருந்துச்சு. இவர் தோழர் சுதாகர் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டை பற்றிலாம் ரொம்ப வியந்து சொல்லிட்டு கடைசியில் ஒரு வாரம் சொன்னார், அது ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னு அவர் சொன்னாங்க. கருமன் இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னால, வெட்க கவிதை நீ அப்படிலாம் அதில் எழுதிருக்கீங்க, தாயோடு பேசாத மௌனத்தை நீயே தந்தாய் அப்படின்னு எழுதிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. என் தாயோடு பேசாத மௌனத்தை நீயே தந்தாய்ங்கிறது ஏன் வெளியே கிடையாது, அந்த பாட்டில் இருக்குது. ஏற்கனவே பாலும் கசந்தடி செடியே படுக்கையில் உள்ளதடி தாயின் முகம் பார்த்தாலும் சலிப்பு தோணத்தடி பாரதியார் இருந்ததுதான் அது. அப்படியே நான் இப்போ கேட்டிங்கன்னா, நான் கடற்கடன்னு ஒவ்வொரு பாட்டாக சொன்னாலும் ஒவ்வொரு பாட்டில் எங்கெங்க எடுத்துட்டு நானே வரிசையாக லிஸ்ட் போட்டுருவேன், அவ்வளோ இருக்கும். அதனால அதை பற்றி அவர் கேட்கும்போது நமக்கு பெருசாக தெரியலன்னு தாண்டி என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி கடுமையாக எதுக்கு எழுதுறீங்க பிசாசு, அது ஒரு மாதிரி இருக்கு, எளிமையாக எழுதுங்க அப்படின்ட்டு. எளிமையாக எழுதுங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டேன். நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படி பேச வேண்டும், கண்ணதாசன் எழுதியா அந்த மாதிரி எழுதுங்க சார் அப்படின்னா. எனக்கு வந்து என்னன்னா, அப்போ எழுதுல இப்போ வந்து கண்ணதாசன் பற்றி நானே இவ்வளோ விரிவாக பேசுனேன்ல, அப்போ இல்லை என்னன்னா, நான் என்ன தவிர தமிழில் கவிஞனே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த காலம் புதுசாக வந்துருக்கோம்ல. நம்ம இந்த புதுசாக கல்யாணம் நம்ம 6 மாதத்துக்கு மனைவியை தவிர யாருக்குமே அழகாக தெரியாது. அந்த மாதிரியான மனநிலையில நம்மளை தவிர எப்படி கவிஞனே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கண்ணதாசனா சொன்னாலே எனக்கு கோவம் வரும். அதுவும் வைரமுத்தெல்லாம் சொன்னால் ரொம்ப கோவம் வரும், ஏன்னா உயிரோட இருக்கிறாரு வேறு. அதனால அவங்க நேரடி போட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு, அப்படிலாம் இல்லை அதுதான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற. நான் பேசுகிறேன் அதில் கவித்துவமே இல்லையே அப்படின்லாம் நான் வந்து சொன்னேன். கவித்துவம்லாம் விட்டுருங்க, அது எவ்வளோ எளிமையாகவும் நேரடியாகவும் அது வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டியது எப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கமாக இருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் சொல்கிறார். கனவு காணவே முடியாதவர் தான் கனவு காணணுமா அதை வந்து பாட்டு பண்ணணும். நான் சொன்னேன், என்ன மாதிரி எளிமையாகவும் நேரடியாகவும் இருக்கணும், நீ இவ்வளோ சிக்கலான சுச்சுவேஷன் சொல்கிறேன்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு உடனே இசையமைப்பாளர் விஜய் சார் வந்து சொன்னார், இல்லைப்பா கனவை பற்றி நீ ஏதாவது ஒரு 4 வரி சொல்லு, அதை வச்சு நம்ம விட்டமைப்போம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே வாரணமாயிரம் சூழல் வளர்ந்துங்கிற மாதிரி செயற்பாடு இல்லையா, அதில் கணாக்கண்டையை தோழி நான் கணாக்கண்டைன்னு அதில் முடியும் இல்லையா, அதை எடுத்து சொல்லிட்டேன். நம்ம எப்போதுமே ஈஸியாக யாருக்கும் தெரியாமல் டக்குன்னு உடனே வித்துறதுக்கு முடிவு பண்ணி டக்குன்னு சொன்னால் அவர் பிரமாதமாக எழுதுகிற பணி. கணாக்கண்டையை தோழி நான் கணாக்கண்டேன் நல்லா பிரமாதமாக எழுது அடுத்து அப்படின்னு, உன் முடி முதல் அடிப்படை முழுவதும் கவிதைகள் அகமது புறம் வந்து அறிந்தது போலே அப்படின்ட்டேன். அவர் சந்தம் போட்டிருந்தாரு. அவனை என்ன சந்தத்துக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுறடி, தமிழ் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம அப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு சொல்ல முடியாதுல்ல. இல்லை சார் நான் சந்தம் எதுக்கு தான் எடுத்துவேன் சார் அப்படின்னேன். அவருடனே முடி முதல் அடி வரை முழுவதும் கவிதைகள் அகமது புறம் புரிந்தது போல, அடுத்தது உன் விழி முதல் மொழி வரை முழுவதும் இது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன். சொல்லிகிட்டே வந்தோடனே உடனே அவர் ரொம்ப ஆச்சரியகரமானது என்னென்னா, வித்யாசாகர் அவர்கள் வந்து எழுதி கொடுக்குற வரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக கேவி மகாதேவனுக்கு பிறகு பெற்றறிவிப்பது ஆகச்சிறந்தவர். நான் நேரடியாக இருந்து நானே சாட்சியாக ஒரு 300 பாடல் செய்திருக்கேன். அவருக்கு உடனே போடுவார், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதவர். இந்த காதல் பிசாசு பாட்டெல்லாம் வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் அவர் தூக்கி போட்டார். அந்த வரியை படித்து பார்த்தாரு. அவர் படிக்கிறதே ஒரு விதமாக இருக்கும், அவ்வளோ அழகாக அதை உருவாக்கி கொண்டு அதை வந்து அவர் பெற்றமைப்பார். அவர் உடனே சரணம் கொடுத்தனப்பா, சரணம் எழுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சரணமாக எழுதி முடிச்சாச்சு. அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு, வெளியே வந்துச்சு, சினிமாலாம் முடிஞ்சிச்சு. அந்த படம் வெற்றி எடுத்தது. அந்த பாட்டுக்குள்ள அங்கே என்ன ஒழிச்சிட்டு இருந்தது. 2வது படம் அடுத்து சதுரங்க படம் எடுத்தார் கருப்பு. முதல் படம் வெற்றி எடுத்துச்சுல, அடுத்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டு வரல. அப்போ கூப்பிடும்போது சொன்னார், சார் இப்போ ஏதாவது கண்ணதாசன் பாட்டு ஏதாவது
நான் பேசுகிறேன் என்பதெல்லாம் மாதிரி ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு இல்லை இல்லை போன படத்தில் நீங்கள் சொன்னீங்க அதையே நான் எழுதியிருக்கேன் அதையே நீங்கள் எழுதிக்கல அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. எதையோ என் வாய் சொல்ல தொடங்க அதையே உன் வாய் சொல்லி அடங்க உதடுகள் நான் ஒட்டிக்கிறேன். எதையோ என் வாய் சொல்ல தொடங்க அதையே உன் வாய் சொல்லி அடங்க உதடுகள் நான் ஒட்டிக்கொள்ள நான் கேட்டாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச நினைப்போட எக்ஸ்பென்ஷன் தான் அது. ஏங்கிட்டே சரக்கு வாங்கி ஏங்கிட்டே வித்துட்டு ஏங்கிட்டே வந்து நான் எது சொல்றேன்னா, நீங்க பழைய பாடல்களுடைய ரசனையில் இருந்து புதிய பாடல்கள் எடுக்கிற போது பெரும்பாலும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு காதல் சுச்சுவேஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு தூரம் நம்மளோட லாபகமாக பயிற்சியினால் அது மாற்றி மாற்றி நம்ம செஞ்சு பார்க்குறோமோ அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கே தவிர அதில் வந்து மொழி பிரயோகங்கிறது வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா 3 விஷயம் தான் சினிமா பாட்டு. ஒரு சந்தம் அப்படின்னா அந்த சந்தம் வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, எப்பயோ ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு சில வயசுல ரொம்ப பிடிச்ச பாட்டாக ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பாட்டுடைய வரிகள் உங்களுக்கு மறந்துடும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் முன்முழுப்பீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் 2 வார்த்தையை போட்டு பாடுவீங்க இல்லையா? அப்படி தெரிந்த பாட்டுக்கு தெரியாத வார்த்தையை போட்டு நீங்கள் செய்கிறது எப்படியோ அது மாதிரி தான் தெரியாத பாட்டுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுவோம். அதனால இது வந்து வேற ஒன்றுமே கிடையாது. எங்கள் சுச்சுவேஷன் கொடுத்து காசு கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் காசையும் கொடுத்துட்டு பாட்டையை கேட்டு மறுபடியும் நீங்கள் போட்டுருக்கீங்க, அவ்வளோதான் இது. அது முறைப்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்னா அதில் ஒரு சின்ன விஷயம் தான். எப்போதுமே எழுத்துக்கள், இப்போ நான் கடற்கரை ஒரு பேசியிருக்கேன், இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் இல்லையா? இப்போ என்னோட ஓசை வந்து உங்களுக்கு பழகிடுச்சு. என்னுடைய ஃபோனிட்டிக், என்னுடைய சவுண்ட் இருக்கு இல்லையா, நான் என்ன விதமில் பேசுகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் ஒரு அரங்கத்துக்குள்ளே இருக்கும்பொழுது உங்களை அறியாமல் என்னுடைய ஓசைக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இப்போ நான் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்னோட ஓசைக்குள்ளே தான் இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக ஒரு 15-20 நாள் நல்லா பழகிட்டு ஒரு 10 வருஷம் உங்கள்கிட்ட தொடர்பே இல்லாமல் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வேற்று கிரகத்தில் இருந்தோ உங்கள் தொலைபேசி பண்ணாமல் வச்சுக்கிங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே சொல்லுங்க ரவி அப்படின்னு நீங்கள் உங்கள் பேரை சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சொல்கிறீங்க யோசிச்சுப்பாங்க. நினைவின் அடுக்குகளில் இந்த ஓசைகள் தான் நம்மள பதிஞ்சிருக்கு. இந்த ஓசைகள் ஒவ்வொரு மனிதனையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓசையின் அடுக்குகளில் பதிந்திருக்கக்கூடிய விதத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனையே நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஃபோனில் வந்து இந்த விளம்பர இது பேசுகிறாங்க இல்லையா, அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியுமா, டக்குன்னு கட் பண்ணிடுவீங்க, இல்லை அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. அது என்ன காரணம்னா அதுக்கு ஒரு ஓசை, அது ரொம்ப மென்மையாக. இது வந்து சினிமா பாட்டுக்குள்ள மட்டும் சொல்லலை, ஒரு மொழி கட்டமைவதற்கு இந்த அடிப்படை அழகு வந்து ரொம்ப கூர்மையானது. அதை ரொம்ப கவனிச்சாலே நமக்கு புரியும். அம்மா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து வெறுமனே அம்மா போக்கப்படுறது கிடையாது. அம்மா அப்படிங்கிற எங்கேருந்து தோன்றுது, மா எங்கேருந்து தோன்றுது, இன்னும் எங்கேருந்து தோன்றுதுன்னா அந்த அம்மா என்ற சொல்லில் வந்து ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து, 3 இருக்கு இல்லையா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த 3 ஓசைகள் இருக்கு தமிழில் இருக்கக்கூடிய. நான் ரொம்பவும் சிறப்பாக அல்லது ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழில் இது எல்லாவற்றுக்கும் இலக்கணம் படித்து வைத்து போயிருக்கிறாங்க. நீங்கள் அந்த இலக்கணத்தின் மீறி எதையுமே செய்ய முடியாது. அந்த இலக்கணம்ங்கிறது மாத்திரை அளவுகள் வார்த்தைகளை கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆங்கில வார்த்தைகள் போட்டோம்னா பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா எல்லாரும் குறைபடுகிறாங்கல்ல. அதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னா ஆங்கில வார்த்தை போட்டிங்கன்னா இந்த ஓசைக்குள்ளே அந்த வரி அந்த பாட்டு அடங்காது. முறையாக பாடல் எழுத தெரியாதவர்கள் அல்லது முறையாக பயிற்சி இல்லாதவர்கள் ஆங்கில வார்த்தைகளை அதிகம் போட்டு எழுதுவார்கள். சுந்தர தெலுங்கனை பாட்டு சேர்த்து பாரதியார் சொன்னா எனக்கு பாரதியார் மேலே சமப்பவும் வரும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தர தமிழினை பாட்டு சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்குறேன்னா ஓசை ஒழுங்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக நம்முடைய வார்த்தைக்குள்ள கட்டமைப்பாக இருக்கும். யாரோ அந்த பறவை கூட வாழ வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டை நீங்கள் நல்லா கண்ணை மூடிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. அதோ அந்த அப்படின்னு இருக்கும். அதோன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அவங்க காட்டுவாங்க அங்கே ஒரு பறவை இருக்குன்னு. அது மொழியில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த அதோ அந்த பறவை. இப்போ கண்ணம்மா காதல் கவிதை சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதில் ஒரு வரி இருக்கும், இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லுங்க. அதை நல்லா கவனிச்சு கேட்க, இன்னும் என்னை வெகு தூரம், அந்த தூரமாக சொல்லுவார். அப்போ சொல்லுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு பாவம் இருக்கு இல்லையா, இந்த பாவத்தை நம்ம உருவாக்கிட்டா பாட்டு எழுத முடியும். இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு 40-50களில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா,
ஏவிஎம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த குளோப் தெரியும், அந்த உருண்டு வரக்கூடிய அந்த சத்தம் உங்களுக்கு தெரியும், அந்த ஓசை தெரியும். ஏவிஎம் படம்னாலே டிவியில் போட்டாங்கனாக்க டக்குனு அந்த சவுண்டை வச்சு ஏவிஎம் படத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த சவுண்டை வந்து அந்த இசையை வந்து உருவாக்குனாங்க இல்லையா, அவர் வந்து ஆர் சுதர்சனம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளர். அவர் மாஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்டவர் வந்து கலப்பு கண்ணமா அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தை ஜாவா சீதாராமன் கதை, பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் தயாரிக்கிறது முடிவு பண்ண பிறகு ஏவிஎம் செட்டியார் அவர்கள் என்ன சொல்றாரு, தன்னோட பயன்களுக்கு இந்த படத்தை நீங்களே பாருங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் நான் கற்றுக் கொடுத்தேன், இந்த படத்தில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏவிஎம் குமரன் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த பாடல் செயல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு, இதை நீங்கள் பார்த்துக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப உற்சாகமாக சரி நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காரு. அப்போ அந்த கதையை வந்து சொல்லிட்டாங்க, ஒரு சோலைக்குள்ளே வந்து காதலும் காதலையும் பாடுறாங்க. அந்த காலத்துக்கு அதே தான், சோலைக்குள்ளே காதலும் காதலையும் பாடுற உடனே சரி உடனே ஒரு மெட்டமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இந்த குமரன் தானே இப்போ பொறுப்பு. அதனால சுதர்சன மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, சரி தம்பி சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க, நம்ம மவுண்ட் ரோடு போயிட்டு பாட்டை ரெடி பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல, சுச்சுவேஷன் சொன்ன பிறகு கம்போசிங் தானே பண்ணணும், இவர் எதுவும் மவுண்ட் ரோடு கூப்பிட்றாரு அவருக்கு ஒன்றும் புரியல. சார் அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டாரு, ஏவிஎம் குமரன் வந்து முதல் முறையாக அந்த பணியில் இறங்குறாரு. அவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்க சீனியர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் ரொம்ப மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடியவங்க. அவங்க சொல்லும்போது நம்ம எப்படி தடை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சரி போலாங்க ஏன்னு சொன்னார். இவர் என்ன நினச்சிக்கிறாரு, மவுண்ட் ரோட்டில் ஒரு கம்போசிங் ரூம் இருக்கு போல இருக்கு, பொதுவாக சுச்சுவேஷன் சொன்ன பிறகு அங்கே போய் சில இடத்துல உட்காந்து எழுதுனா சில இடத்துல உட்காந்து இசையமைச்சா நல்லா ஒரு நம்புவாங்கல்ல, அப்படி நம்பினா போல இவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் காரில் அழைச்சிட்டு மவுண்ட் ரோடு போயிருக்கிறாரு. மவுண்ட் ரோடு கூட அங்கே வந்து முகமது இப்ராஹிம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு கடை, இந்த கடைக்கிட்ட போயிருக்காரு. இவர் இறங்கி பார்த்தாரு, உள்ளே போனால் ஒரு இசைத்தட்டு கடை, அப்போ வந்து பழைய இசைத்தட்டு தானே, அந்த கடைக்கு போயிருக்கிறாரு. என்ன அவர் சுச்சுவேஷன் சொன்னார், இவர் கம்போஸ் பண்ணுறேன்னு சொன்னார், நம்ம மவுண்டோட கூட்டிகிட்டு வந்துட்டு இசைத்தட்டு கடைக்குள்ள போகிறாருன்னு சொல்லிட்டு இவர் கூட போயிருக்காரு. போன உடனே இவரை பார்த்தோம்னா அவங்க கடை வச்சுருக்கவங்களுக்கு தெரியுமில்ல இவரை, அவங்களோட வாங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் புதுசாக நேந்தி படங்கள்லாம் வந்துருக்கு அப்படின்னு கேட்டுருக்கேன், நிறைய படங்கள் வந்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்படின்னா வரிசையாக கேட்டுருக்காரு. கேட்டுட்டு அதுலேருந்து ஒரு 5 பாட்டை செலக்ட் பண்ணி இது 5 கொடுங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி இதை வாங்கிட்டு திருப்பி வரும்போது இவர் வந்து திருப்பி இங்கே ரூமில் வந்து 2 தடவை அந்த பாட்டை கேட்டுட்டு பாடம் ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. பாடல் ரெடி கம்போஸ் பண்ணதான் சொன்னாங்க, இது என்ன இவருக்கு ஒன்றுமே புரியல இருக்கு. அப்போ வந்து அனாடின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியில் ஒரு படம், ராஜ்கபூர் நடித்த ஒரு படம், ஜெய்கிஷன் மியூசிக் வந்தது, ரொம்ப பிரமாதமான அந்த பாட்டு என்னெல்லாம் அப்போ நான் கண்டுபிடிச்சேன், ரொம்ப ஆர்வத்தில் படிச்சுட்டு போய் படித்தது ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டோடைய பாதிப்பில் அந்த ஏறக்கூடிய அதே பாட்டு தான், அது பாதிப்பு நம்ம சொல்கிறது நாகரிக மேடைக்காக சொல்கிறோம், அதே காப்பீடிச்சிட்டார் அதான் போட்டார். அந்த டூமா பாலசுப்ரமணியன் வந்து அந்த பாட்டை எழுதிட்டார், ஆடாத மனம் பாடுது அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டுருவாங்க, அந்த பாட்டு தான் போட்டோடனே அதே எடுத்துகிட்டு போட்டார். பாடலாசிரியர் வந்து பாட்டு எழுதிட்டார், மறுநாள் ரெக்கார்ட் பண்ணாங்க, எல்லோரும் ஏவிஎம் செட்டியார் எல்லோரும் வராங்க, அந்த பாட்டை கேட்குறாங்க. சிவாஜி சாவித்ரி அந்த படத்தை ஜெமினி எல்லாரும் வந்து சம்பளப்பட்டவங்க எல்லாரும் வந்து கை கொடுத்து பிரமாதமாக இருக்குது, இந்த பாடம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னா. உடனே சுதர்சன் சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச ஒரு பாட்டு கண்டிப்பாக தமிழ்லையும் வெற்றி தான் அடையாது அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, இந்த கம்போஸே பண்ண இவர் பாட்டு போனார், மவுண்டரில் போயிட்டு சொல்லிட்டு இவருக்கு வாங்கி வந்துட்டார். இதை இப்படி தான் பண்ணுவாங்கன்னா தமிழில் அப்படி தான் பண்ணுவோம், தமிழில் இது வரைக்கும் அந்த எல்லா பாட்டும் அப்படி தான் பண்ணிருக்கோம், புதுசாலாம் பண்ண முடியாது. என்ன இப்படி சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர், அவர் இசையில் வந்து சாதாரண கிடையாது. சுதர்சன மாஸ்டர் என்பவர் ஆக சிறந்த பாடல்களை தமிழ் வழங்கியிருக்கிறார். அப்படி உள்ளவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி ஜாவா சீதாராமன் அடுத்த சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு. உடனே தம்பி நோக்கோடு போக மாட்டேன், இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை நான் முடியாது, நம்மளே கம்போஸ் பண்ணுவோம். தம்பி தமிழ் சினிமாவில் ஏவிஎம் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, வாகினி ஸ்டுடியோ இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டுடியோவும் இதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்று சுதர்சன மாஸ்டரோட நீங்கள் வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜலபதி ராவோடையோ கண்டசாலாவோடையோ நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்படி தான் பண்ணுறோம், பாட்டு பண்ணுறதே இதான் முறை அப்படின்னு இருக்கேன். அவருக்கு தாய்க்கவே முடியல. இல்லை நம்மளே பண்ணுவோம்,
அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்டம் முடிச்சிருக்காரு. என்ன தம்பி நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுறீங்க, ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவாங்க, பாட்டு தாமதம் ஆகிடும், தாமதம் ஆனாலும் பரவாயில்ல நீ கம்போஸ் பண்ணுங்கிறாரு. இல்லை தம்பி அப்படி பண்ண முறையே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்ததுன்னா இந்த மாதிரி ஹிட் ஆயிடுச்சுன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து அதை பண்ணுறோம். புதுசாக பண்ணணும்னா ஹிட் ஆகணும்னா அப்படிங்கிறாரு. ஆகலாம் பரவாயில்ல நீங்கள் போடுங்கிறாரு. கூடவே ஒரு கம்போஸ் பண்ணுறாரு. 10 நாள் ஆகும். கம்போஸ் பண்ண தெரியாதவர் அல்ல, அப்படி ஒரு முறையில் அவர் பழகவே இல்லை. அதனால அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்லை வேணாம் 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 ஒரு அவர் போடுற மெட்டெல்லாம் வந்து இவர் வேணாம் வேணாம்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, அதான் சொன்னது தம்பி உங்களுக்கு இது புரியாது, ஏன்னா இது என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாது, அப்போ தெரிஞ்சதை நீங்கள் உன்னை பார்த்து பண்ணுறது தானே சரி அப்படிங்கிறாரு. இது மறுத்துட்டே இருக்காரு. இல்லை நம்ம தான் பண்ணணும், அப்படிலாம் யாருக்கெல்லாம் போயெல்லாம் நம்ம தான் போய் வாங்கிட கூடாது. நம்ம போய் திருப்பி ஒரு இது பாட்டு பார்த்து காப்பி பண்ணிட்டே இருந்தால் என்ன ஆகும், தமிழ் பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒன்றுமே மனசே ஒப்பலை. 15 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உட்காந்து திருப்பி அவரும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எல்லாமே வேணாம் வேணாம் என்று சொல்றாரு. குமரனுக்கு அவங்க எப்படி வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு அவர் முதலாளி ஏவிஎம் குமரன், அதனால அவர் வந்து ரொம்ப கூடுதலாக கடிஞ்சிக்க முடியாது, ஆனாலும் கடந்தும் போக முடியாது. அப்புறம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, தம்பி இன்னைக்கு கூட மூன்று போகலாம், இப்போ நீங்கள் நினச்சா கூட இந்த பாட்டை முடிச்சிடலாம்னு அவர் சொல்கிறாரு. அவர் கேட்க அந்த நேரத்தில் திடீர்னு முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வரும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஐயாவும் பேசி பண்ணிட்டே இருக்கிறாங்க, நான் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு வைனியலிஸ்ட்டு, எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஒரு தோணுது, வாட்ச் காட்டுவான்னு கேட்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அந்த வைனியலிஸ்ட் வந்து தனியாக இருக்கிறாரு. அவர் வாட்ச் காட்டுறாங்க. வாட்ச் காட்டும்போது அவருக்கு இதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இது ஏன் மாஸ்டர் போட மாட்டேங்கிறாரு? இல்லை மாஸ்டர் போடுவாங்க, ஆனால் எனக்கு தோணுச்சு நான் இருக்கேன், ஆனால் இது நான் தான் போட்டேன்னு நீங்கள் சொல்கிறேன்னா வேணா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இது நான் தான் போட்டேன் மாஸ்டர் சொல்லி என்னை வேலை விட்டு நிப்பாட்டிடுவார், அதனால நீங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இந்த மாஸ்டரோட அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. மறுநாள் நாள் திருப்பி வந்து சுதர்சன மாஸ்டர் பல பெட்டிகளோட மறுநாள் வருவார்ல, அவர் வந்து மறுபடியும் வந்து ஆன்மணி பெட்டி எடுத்து அவர் பெட்டு வைக்கும்போது இவர் வேணாம் வேணாங்கிறாரு. ஏன்னா இவர் தான் நைட்டே கேட்டார், ஒரு டூ இவர்கிட்ட கையில் இருக்குது. அப்போ உடனே ஒரு தடவை சொல்லும்போது என்னதான் சொல்கிறதே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க தம்பி, அவங்களோட போனாலும் வேணாங்கிறீங்க, 15 நாள் போட்டுருக்கோம் அந்த டூ வேணாங்கிறீங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன சமயத்தில், சார் நம்ம சும்மா எல்லாரும் எப்படி இந்த பாட்டை பற்றி யோசிக்கிறாங்கன்னு கேட்கமா அப்படின்னு சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தராக அப்படி வாட்சிட்டு வரும்போது அந்த வயலினிஸ்ட் இருக்காங்க இல்லையா, சார் நான் ஒன்று வாட்ச் காட்டுமா சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவராக கேட்குற மாதிரி கேட்குறாரு. அவர் வாசிக்கிறாரு. இவர் உடனே பிரமாதம், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னோடனே சுதர்சன் இது என்ன பிரமாதம், இது சரி இது சினிமா செட் ஆகாதேங்கிறது. அவர் செட் ஆகாதுன்னு சொல்லுறது பிரச்சனை கிடையாது, இது ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம செட் ஆகணும்னு சொல்லி வேலை கேட்கலாம். அவர் உடனே அந்த தான் முழிக்கிறாரு. அதனால் இல்லை இது பண்ணிடலாம் அப்படின்னோடனே சுதர்சன் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு விருப்பம்னா இதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த பாட்டு தான் கண்கள் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதாங்கிற அந்த பாட்டு அவர் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து ஒரு பாட்டு அப்படின்னா மறுபடியும் தம்பி 15 நாள் ஏற்கனவே நம்ம பேசி மோம்போட போட்டு அதுக்கப்புறம் இந்த வைரலிஸ் போட்டுட்டீங்க, ஓகே பண்ணிட்டீங்க. மறுபடியும் எனக்கு வந்து அதுக்கான மனநிலையெல்லாம் இல்லை, ஒரு மோண்டோடு போயிடுவோம் அப்படின்னோடனே மறுபடியும் செங்கல் வரைய சொல்கிறாரு. சார் 3 டூன் இருக்குது, அதை வாட்ச் காட்டுவாங்கிறாரு. அவர் வாட்ச் காட்டுறாரு. அதுதான் அம்மாவும் நீயே அம்மாவும் நீயே அந்த பாட்டு. அந்த பாட்டும் அந்த அந்த வைரலிஸ்டுடைய பெயர் வந்து செங்கல்வராயன் பேர். செங்கல்வராயன் அந்த வைரலிஸ்டோட பேர். அவர் தான் அந்த பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டு மட்டும் இல்லை, கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த பாட்டும் அந்த செங்கல்வராயன் போட்டதா. இதெல்லாம் நானாக சொன்னதில்லை, ஏவிஎம் குமரன் அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதை படித்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். என்னன்னா இப்படி பெயர் தெரியாமல் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ பேர்களில் யாராரோ போட்டது யாராரோ பேர்களே இருக்கு. அவர் எப்படியாவது இசையமைப்பாளர் ஆக்கிடணும் அப்படின்னு ஏவிஎம் குமரன் ரொம்ப விரும்பி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி அவரை இசையமைப்பாளராக ஆக்கலான்னு போகிறப்போ அவர் இறந்துருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து இசையமைப்பாளர் ஆக்க முடியலைங்கிற வருத்தத்தை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம காலத்தில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி எவ்வளவு கதைகள் இருக்குன்னு யோசிப்பாங்க. அது ரொம்ப அந்த அந்த கதையை
படித்த உடனே நான் ரொம்ப அமைதியானது என்னென்னா, பாட்டு எழுதுவது, பாட்டு கேட்பது, பாட்டுக்காக பணம் பெறுவது, புகழ் பெறுவது, அல்லது அங்கீகாரங்களை பெறுவது, உலகம் சுற்றுவது, இதெல்லாம் தொடர்ந்து போனால் எத்தனை ஜீவனுடைய உண்மையான ஆத்மார்த்தமான உழைப்பு இந்த பாடலுக்குள்ள இருக்குங்கிறத நீங்கள் யோசிப்பாங்க. ஒரு பாட்டு உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா அது சும்மா சந்தோஷப்படுத்தல, அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு அதுக்குள்ளே இருக்குது. அது அடங்கியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து தாக்குது. நேரடியாக நம்ம சொல்வது வந்து சாதாரணமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு இதை தாண்டி ஒரு பாட்டு இருக்கு, ஒரு முருகர் பாட்டு ஒன்று, அதை பற்றி கேள்விப்பட்டு போடுவோம். அதுவுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சினிமாவில் 10,000 பாடல்கள் மேல் பாடியிருக்கிறாரு. சங்கீதத்திலும் ஏகப்பட்ட சங்கீத சக்கரவர்த்தி, இப்போ ஏகப்பட்ட பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்காரு. அதெல்லாம் எப்படின்னா பின்னால், அதுக்கு முன்னாடி அவர் வெறும் இந்த ஹெச்எம்பி கேசட்ஸ் நம்மலாம், ஹெச்எம்பி ஆடியோஸ்லாம் அந்த காலத்தில் வந்து ரெக்கார்ட்ஸ், ஹெச்எம்பி ரெக்கார்ட்ஸ், அதில் பக்தி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே இருப்பாராம். அதில் பாடி அதன் மூலம் புகழ்பெற்று அப்படி தெரிய வந்து தான் சினிமாவுக்குள்ள வராரு. அப்படி வர்றதுக்கு முன்னாடி அடிக்கடி அவங்க திருத்தணி கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கம். அப்படி போகும்பொழுது ஒரு முறை போய் திருத்தணி மலை அடிவாரத்தில் போய் தங்கியிருக்கும்போது ஒரு லாட்ஜில், சின்ன லாட்ஜில் அது தங்கியிருக்காரு. அங்கே ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு பாட்டு பாடியிருக்கான். ஃபுல்லம் முழுங்கடா முன்னாடி காணியில் ஒரு பாட்டு பாடியிருக்கான். அந்த பாட்டை வந்து அவன் முழுசாக பாடினான். முழு பாட்டையும் அவன் பாடியிருக்கான். பாடணும் வந்து எவ்வளோ பிரமாதம் பாடுறேப்பா, இந்த பாட்டு யார் பாட்டு பாடணுன்னு யார் பாடலாம் தெரியாது. எங்கள் அப்பா பாடுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் எங்கள் குடும்பத்தில் இருக்கும். நான் இங்கே இந்த லாட்ஜில் வேலை செய்கிறதுனால, இங்கே வரவங்களாம் முருக பக்தர்கள்னால, நான் இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்த முருகர் பாட்டை நான் பாடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எழுதி ஒரு பேப்பரில் அவரே எழுதி சொல்ல எழுதிட்டு எழுதிட்டு வந்து உள்ள முருகுதடா அப்படிலாம் போட்டிருக்காங்க. இவர் வந்து முருகுதடா, முருகனுக்கு மரியாதை இல்லாமல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் ஐயா போட்டார். உள்ள முருகுது ஐயா, முருகா முன்னாடி இருக்காங்க ஐயான்னு போட்டு சென்னைக்கு வந்து ஹெச்எம்பி ரெக்கார்ட்ஸில் வெளியே வந்து அந்த பாட்டு பட்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எழுதினவர் யாருன்னு தெரியாது, பாடுனவனுக்கு என்ன பின்னணின்னு தெரியாது. அந்த பாட்டு வெற்றி அடைஞ்சது. சினிமாவுக்கு வந்துடுறாரு. 10 வருஷம் பல வருஷம் சினிமாவில் பாடி 10,000 பாட்டுக்கு மேலே பாடினதுக்கு பிறகு ஏறக்குறைய சினிமாவிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணம், கடைசி கட்டத்தில் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போகிறாரு. அது வரைக்கும் இந்த பாட்டு யாருக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. டிஎம்எஸ்க்கும் தெரியாது, ஹெச்எம்பி சம்மந்தப்பட்டவங்க தெரியாது, கேட்ட நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணோடனே இவர் டிஎம்எஸ் என்ன சொல்கிறாரு, நல்ல விஷயமா பண்ணலாம், இந்த ஆவண படம் இதை பற்றி எனக்கு எடுக்கப்படுற இந்த டாக்குமெண்ட்ரி இந்த காளிகாம்பாள் கோயிலில் பூஜை போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெங்கிச்செட்டி தெருவில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூஜைக்காக முதல் நாள் அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுக்கிறாங்க. அவர் வாழ்க்கை முழுக்க இந்த பாடல்கள் தான் இவ்வளோ பிரகாசமாக ஆயிருக்கிறாரு. அப்போ போகும்போது பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு அந்த கோயில் பொருட்கள் வந்து கையெடுத்து வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயா அந்த முருகர் பாட்டை நீங்கள் பாடி இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, அதை நம்ம கோயிலில் பின்னாடி கல்வெட்டில் அந்த பாட்டு செதுக்கிட்டு வாங்க உங்களை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது வரைக்கும் ஐயாவுக்கு தெரியல. அது கீழே 1956 ஒரு கல்வெட்டு பாடல் கீழே ஆண்டவன் பிச்சி அப்படின்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியும். அந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ரொம்ப காலமாக அது வந்து ஆளு கிடைச்சி அப்படியே இருக்கு, யாரும் கவனிக்கவே இல்லை, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பூஜை போகிற அன்னைக்கு தான் அவங்க அதெல்லாம் சுத்தப்படுத்திருக்காங்க. அப்போ அது தெரியுது. அந்த ஆண்டவன் பிச்சு யார் அப்படின்னா மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து இள வயதிலேயே அவங்களுக்கு ரொம்ப பக்தியாகி அவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் மருமகளாக நிறைய குழந்தைகள். பொதுவாக மாமியார் மருமகள் குடும்பம் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துடும். இந்த அம்மா முருகன் எல்லாம் பற்றி பாடும்போது ஆண்டியை பற்றி எதுக்கு பாடிக்கிட்டே இருக்க, வீடெல்லாம் ஆண்டியாக போடுங்க, அதெல்லாம் பாடாதுன்னு சொல்லி அந்த அம்மா தடை பண்ணிடுறாங்க மாமியார். அவங்க பாட்டு எழுதி பாடிட்டாங்க. ஆனால் அப்பப்போ எழுதியே வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு 2 பெட்டியில் அந்த பாடல்கள் எல்லாம் சேர்த்துட்டே இருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் மாமியார் இருந்த வயசை தவறி போடுறாங்க, இறந்துருக்காங்க. இவங்க பாடுவாங்கிறது தெரிஞ்சு போய் பக்கத்தில் இருக்கிற அம்மாவும் சொல்கிறாங்க, நம்ம தெருவில் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கோம், ஒரு பில்டிங், அந்த கோயிலில் வந்து பாடுமா அப்படின்னா நான் தான் பாட மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், குழந்தை மேலாம் சத்தியம் பண்ணியிருக்கோம், அந்த மாமியார் வாங்கி சத்தியம் வாங்கியிருக்கோம். அப்படி ஒரு கதை இருக்குது.
அதனால இப்போ தான் அம்மாவே இறந்து போச்சு, எங்களுக்கு அந்த சத்தியம் படிக்காதுமா, நீ வந்து பாடுன்னு சொல்லும்போது திருப்பி வந்து அவங்க பாடுறாங்க. அதற்கு பிறகு முருகரை பற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பாடல்களை அவங்க பாடிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதெல்லாம் கொண்டுருக்கு. அப்புறமும் பிரச்சனையாகி வீட்டை விட்டு அவர்களை அந்த அம்மாவை துரத்துறாங்க. அவங்க அங்கங்கே ஒவ்வொரு கோயில் சேத்திரமாக போய் அங்கெல்லாம் பாடிக்கிட்டே இருந்துக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்றாங்க. ஏறக்குறைய அவங்க நான் அழகுசாமியினுடைய கதையில சொன்ன இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மா மாதிரி இந்த அம்மா ஆயிட்டாங்க. ரொம்ப கந்தலான ஒரு உடை, தலையெல்லாம் சுற்றி பிடிச்சி போய் ஒரு மாதிரி பக்தியில் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய் வரும்பொழுது சங்கர மடத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லாரும் பிச்சைக்காரின்னு சொல்லி அவங்க அடித்து துறக்கும் போது சங்கராச்சாரியரை பார்த்துட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. எல்லாமே அது இதில் இருக்கிற தகவல். அவங்க வந்து பிச்சைக்காரெலாம் கிடையாது, அவங்க ஆண்டவன் பிச்சை அப்படின்னு சொல்லி, ஆண்டவன் பிச்சை அப்படின்னு சொல்லாமல் பெண்கிறதான பிச்சை அப்படிங்கிறதுனால ஆண்டவன் பிச்சைன்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. இது எதுக்கு இவர் சொல்ல வரேன்னா, ஒரு பாட்டு எத்தனை வருஷம் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றி அந்த அந்த மனிதனுக்கு இந்த பாட்டு இவ்வளோ தான் எழுதினாங்கிறது தெரிய வர்றதுக்கே எத்தனை ஆண்டுகள் ஆன ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பாட்டு வந்த உடனே சொன்னாங்க, சார் இந்த பாட்டெலாம் நீங்கள் தான் எழுதினீங்களா, இந்த பாட்டெலாம் நீங்கள் தான் எழுதினீங்களா, நான் இப்போ தான் சார் பார்த்து எழுதுனான்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்காத போது தெரியவே வாய்ப்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் அது எப்படி இருக்குமோன்னு யோசிப்போம். அப்படிதான் வந்து இது எல்லாமே இந்த மொழியினுடைய கட்டுமானத்துக்குள்ளேயே தான் இருக்குது இந்த பாட்டு இருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு இணைச்சு நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஒரு பாட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது வெறும் அந்த நேரத்தில் கேட்டுட்டு கடந்து போகிற விஷயமாக நீங்கள் கருதவே முடியாது. நீங்கள் சின்ன வயசில் கேட்ட ஒரு பாட்டை வந்து உங்களுக்கு இப்போவும் மனசுக்குள்ள ஏறும் ரீகாரம் கொண்டே இருக்குது. அப்படி ரீகாரம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தோடு, அந்த சூழலோடு, அந்த வார்த்தைகளோடு ஏதோ ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இணைப்பையும் பிணைப்பையும் நீங்கள் ரொம்ப சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பாடலை கேட்கிற போது இன்னும் கூடுதலான ஒரு அனுபவம். வாழ்நிலா நிலா இல்லை, ஒரு வாழ்க்கை நிலா இல்லையா, அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா நிறைய லான்னு வருது அப்படின்னு தானே எல்லாருக்கும் பிடிக்கும். நான் எதுக்கு இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குது? ஆணுக்கு பிடிக்கிற நிறைய பாட்டு பெண்ணுக்கு பிடிக்காது, பெண்ணுக்கு பிடிக்கிற நிறைய பாட்டு ஆணுக்கு பிடிக்காது. நீங்கள் ரகசியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பெண்ணுக்கு பிடிக்கிற பாட்டு ஆணுக்கு ஏன் பிடிக்காம போகுது, ஆணுக்கு பிடிக்கிற பாட்டு ஏன் பெண்ணுக்கு பிடிக்காம போகிறதுக்கும் லிரிக்குள்ள நிறைய வேலை இருக்கு. எனக்கு பொதுவாக கண்ணதாசன் கவனிக்கும் பொழுது அனுபவங்களிலிருந்து அவர் எழுதுகிறாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாட்டில் இன்பம் அழகிலா ஒரு பூவையும் அருளிலான்னு எழுதியிருப்பாங்க. சந்தோஷம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு ஆண் பார்வையிலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பெண்ணிட்ட இருக்குன்னு சொல்லிடுவோம். அந்த பெண்ணிட்ட இருக்குன்னு சொன்னால் பெண்ணோட அழகு சொல்லலாம், அறிவு சொல்லலாம், எதுவோ சொல்லலாம்ல. அருள்னு போடுறோம். அருள்ங்கிறது நீங்கள் வேண்டி பெறவே முடியாது, அவங்க மனசுக்கு தான் கொடுக்கணும். ஒரு பெண் வந்து ஒரு இன்பத்தை ஒரு ஆணுக்கு வழங்குகிறார் என்றால் அவள் அருள் செய்ய வேண்டுமே தவிர அவர் அழகினால் கொடுத்துடவே முடியாது. அப்படி நுட்பமாக நிறைய பாட்டு, இந்த வெளியிலே ஒரு பாட்டு, அது பஞ்சநாசனுடைய அவர்கள் எழுதிய பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து என்னன்னா, அதில் ஒரு வரி இருக்கு, கையளவு படுத்த மாதவை பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகை பிடிக்கும். பாலில் நெய்யளவு திரிந்த புன்னகை, இது ஒரு நாள் கேட்டுட்டு ஆச்சரியாச்சு. பாலில் நெய்யளவு தெரிந்த புன்னகைனா ஒரு பாலுக்குள்ள நெய் இருக்கு தெரியுதுல, அது தெரிந்த புன்னகைனா ஒரு அதாவது சிரிச்சும் சிரிக்காமலும் பார்க்காமலும் ஒரு சிரிப்பு இருக்குல்ல, இது எப்படி விஷயம் பண்ண முடியும்? நீ யோசிச்சு பாருங்க. இது லிரிக்குள்ள இது ஒரு வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வரணும்னா அப்போ அந்த மனிதர் வந்து எவ்வளவு வந்து ஒரு கற்பனா சக்தியை தாண்டி அந்த மனிதனுக்கு வந்து வாசிப்பறிவு வச்சு பார்த்து இது எங்கேயும் இருக்கும். நிச்சயமா வந்து சிந்திச்சிடமே தான் நானே சொல்றேன்ல. அப்போ எங்கேயோ ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறார். எங்கே கண்டுபிடிச்சாரு பார்த்தா பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கண்ணனை பற்றி பாலில் நெய்யளவு தெரிந்த புன்னகைங்கிற மாதிரி அந்த பாலுக்குள் நெய் இருக்கு இல்லையா, அதுவும் நீ தான் அப்படியே எழுதியிருக்க. அந்த பாலுக்குள் நெய் இருக்குங்கிற அது ஒரு படிமம் தான். ஆனால் அந்த படிமத்தை ஒரு காலப்பாட்டுக்குள்ள எங்கே கொண்டு வந்து எங்கே வச்சுதான் இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம அதுதான் ஒரு பாடலை கேட்கிற போது நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இவங்க செய்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது கண்ணதாசனாக இருக்கட்டும், மருதகாசியாக இருக்கட்டும், அது வந்து குமார் பாலசுப்ரமணியமாக இருக்கட்டும், உடுமலை நாராயணராக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள்
ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. நீ எந்த பாட்டை வேணாலும் கேட்டுக்கங்க. நான் சொல்வது வந்து எப்போதுமே என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு பாட்டை கேட்கிற பொழுது உங்களை அறியாமல் ஒரு 4 வரி உங்கள் மனசுக்குள் தங்கும். அந்த தங்கக்கூடிய வார்த்தை எங்கே இருக்கு என்று பார்த்தால் அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு சங்க பாட்டிலோ எங்கேனும் ஒரு பக்தி இலக்கிய பாட்டிலோ அது நிச்சயமாக இருக்கும். நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், நம்பி சொல்கிறேன். நான் ஒரு 2000 பாடல் ஆசிரியர்களை கடந்து படித்து புரிந்ததிலிருந்து நான் சொல்கிறேன், தமிழில் எல்லாமும் இருக்கிறது. எல்லாமும் இருப்பதனால தான் தமிழ் இன்னும் தளராமல் இருக்குது. அது ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கந்தல் துணி, கொஞ்சோண்டு சாப்பாடு, இது கிடைக்காதனால ஒரு அம்மா இறந்து போயிடுது. அதுக்குள்ள ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுக்காக துக்கத்திலும் குழந்தைகளுக்கு தூக்கத்திலும் நான் பாட்டில் இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, இது ஒரு சங்கப்பாட்டு. தென்கடல் வளாகம் புதுமை இன்றி பெண்குடல் நிகழ்ச்சிய உண்மையோடும் அந்த பாட்டு நீங்கள் கேட்டு போவோம். நடுநாள் ஏமாத்து பகலும் தெரிஞ்சால் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளில் உடுப்பது 2 பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது 9 நாளில் உடுப்பது 2 எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் தென்கடல் வளாகம்னு ஆரம்பிக்கிறது அந்த பாட்டு. தென்கடல் வளாகம் புதுமை இன்றி வெண்கடல் நிகழ்ச்சிய உண்மையாகும் நடுநாள் ஏமாத்து பகலும் தெரிஞ்சால் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளில் உடுப்பது 2 பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. அதனால் செல்வத்துள் பயனே ஈதல், செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனிலே தப்புன பலவேன்னு பிடிச்சிட்டாங்க. ஒரு காசு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு காசே வருது. இல்லை எல்லாமே நமக்கு தான், வானம் நமக்கு தான், கடல் நமக்கு தான், பூமி நமக்கு தான், எல்லாருமே நமக்கு தான். நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து செல்வம் மட்டுமல்ல, உங்கள்கிட்ட இருக்க எல்லாமும் போயிடணும். துய்ப்போம் எனிலே தப்புன பலவேட்டான், எல்லாமே போயிடும். இலக்கியமும் அப்படிதான். உங்களுக்குள் வரக்கூடிய இலக்கியத்தை நீங்கள் மாற்றி வேறொரு உருவமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற பொழுது மறுபடியும் சுதாகர் மாதிரியானவர்கள் அழைத்து பேச வைப்பார்கள். நீங்கள் பேசலாம். பேசுவதற்கு உங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய சன்மானம் கொடுத்து 20 வருடத்துக்கு முன்பு ரோட்டரி கூட்டத்துக்கு போகவே கூடாது என்று நினைத்தவனை அரசு மாற்றி இனிமேல் எப்போது கூப்பிட்டாலும் சுதாகர் கூப்பிட்டாலும் வர வேண்டும் என்ற இடத்துக்கு கொண்டு அது நிறுத்துவதற்கான சூழலை ஏற்படுது. எனவே படிக்கிறத நம்ம எப்படி எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம் உள்வாங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கும். திருப்பி பயிர் கொடுக்குறது மூலமாக தான் புதுசு புதுசான விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஒரு போகிற போக்கில் நாப்பிச்சமூர்த்தி வந்து இலக்கியத்துக்கு ஒரு 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 டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, ஒரு வரையறை. இலக்கியத்துக்கு யாரும் வரையறைலாம் கொடுக்க முடியாது, ஆனால் அவர் கொடுத்த வரையறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன சொன்னார்னா, சொல்லில் இருந்து சொல்லில்லாத தன்மையை காட்டுவதுதான் இலக்கியம். சொல்லில் இருந்து சொல்லில்லாத தன்மையை காட்டுவதுதான் இலக்கியம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வு இருக்கும், அந்த உணர்வு தான் இலக்கியம். அது வெளிப்படுத்த முடியாம எங்க போறோமோ அந்த இலக்கியத்தின் ஒரு திரட்சியை நம்மளால் உருவாக்கிறது. அவர் வந்து இன்னும் பிரமாதமாக சொல்லுவார், கவிதை என்பது காக்கையின் கண், அது 2 பக்கமும் தாவும் அப்படின்றது. இலக்கியம் என்பது காக்கையின் கண், கவிதை என்பது காக்கை, அந்த கண் வந்து 2 பக்கமும் சுத்திட்டே இருக்கு. அப்பனா அவர் எதை சொல்ல வர்றாருன்னா 2 சொல்றாரு. காக்கையின் கண்ணுனா இடதும் வலதும் சுத்திட்டே இருக்கு. இடது வலதுங்கிறத அகம்புறம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இலக்கியத்துக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒன்று அகம் சார்ந்தது, இன்னொன்று புறம் சார்ந்தது. அதுதான் மகனான புறம் நாம் பிரிச்சு வச்சுருக்கோம். அகத்துக்குள் புறம் இருக்கும், புறத்துக்குள் அகம் இருக்கும். இது 2 இல்லாமல் இருக்கவே இருக்காது. 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொன்னாங்க, அது நல்ல பொண்ணு தானே, அப்படி ஆகிடும். இந்த திருமணத்துக்கு போகும்போது பெண் பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த போய் உங்களுக்கு பொண்ணை காட்டின உடனே பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 50 வருடமோ 60 வருடமோ 80 வருடமோ அல்லது 100 வருடமோ உடனிருந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு வழங்கப்படுகிற நேரம் என்பது 5 நிமிடமோ 10 நிமிடம். அந்த 5-10 நிமிஷத்துல நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நல்லாவும் எடுத்தாலும் உண்டு தான், மோசமாக எடுத்தாலும் அதான் வேறு வழியே கிடையாது. ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட் நீங்கள் எடுக்கிற முடிவு இல்லையா, அந்த முடிவு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா எந்த முடிவுமே 5-10 நிமிடத்தில் தான் நம்ம எடுக்கணும். வாழ்க்கை என்பது 5-10 நிமிடங்களால் தீர்மானிக்கப்படுவதுதான்
ஒரு சினிமா பாட்டு கூட 5 நிமிடத்தில் முடியக்கூடியது. அதனால இந்த 5 நிமிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். அதெல்லாம் எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம கையிலே கிடையாது. நான் வந்து என்னுடைய திருமணத்துக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க என்ன நினச்சாங்க, சினிமாலாம் பாட்டு எழுதிட்டுருக்கேன், நிறைய காதல் பாட்டெலாம் எழுதுனோட நான் நிறைய காதல் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்காருங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டோம்ல. இப்போ மெல்ல வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ அந்த மாதிரி 3 வயசாகிடுச்சு, அதாவது மனசில் பொண்ணு இருக்குன்னா சொல்லிப்பா கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அன்னைக்கு தான் ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த வேலை பொண்ணு வேணா நீங்கள் பார்த்துக்கங்க. இவங்க போய் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே செட் ஆகலை. என்ன செட் ஆகலை, ஏன் செட் ஆகலைன்னா தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டோங்க. தம்பி சினிமாவில் பாட்டு எழுதிருக்காருங்க, தம்பி கண்ணதாசன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு 10 இடத்துல இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. எங்கள் அம்மா வந்து என்னன்னா போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டில் நல்லா தான் பேசினாங்க. அந்த பொண்ணு கூட என்கிட்ட பேசிப்பா, நல்லா தான் பேசி உங்கள் பாட்டெல்லாம் பாடியெல்லாம் காட்டுச்சுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த பொண்ணை காட்டல. சொன்னோன்னே ஏன் அப்படியே மறுத்துட்டாங்க. அவரோட என்ன சொந்த வீடு இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா வீடு தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லுவோம். சரிங்க, அப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே அவங்க சொல்லணும், அப்படியே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா 10-15 பேர் இப்படி பார்த்து முடிஞ்ச பிறகு திடீர்னு எங்கள் பெரிய மாமா இருக்கார், அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், ஏப்பா இன்னுமே எனக்கு பொண்ணு வளர்ந்து இருக்கும், அப்பா மடிவு கூட்டிட்டு போகலான்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா எல்லாம் பார்த்து ஓகே ஆகும்போது என் பையன் கண்ணதாசன் மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. கண்ணதாசன் ஆகக்கூடிய கவிஞர், ஆனால் அவங்க கண்ணதாசன் நினச்சிட்டு இருக்கிறது வேற காரணம். பெத்த அப்பனே பிள்ளைய கண்ணதாசன் மாதிரின்னு சொன்னாங்கன்னா இந்த குடும்பம் விளங்குமான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு கொடுத்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம பண்ணிட்டு நீங்கள் வைரமுத்துமா நான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வைரமுத்துமாவும் சொல்ல முடியாதுன்னு இப்படி போயிடுச்சு. அப்புறம் வந்து திருப்பி என்னுடைய மனைவியை பார்க்குறதுக்காக அப்புறம் ஒரு வழியாக ஏதோ பேசி அவங்க சொன்னாங்க மனைவியை பார்க்குறதுக்கு. அப்புறம் அவங்க எம்எஸ்சி பிஎட் பாட்டனியில் எம்எஸ்சி பிஎட் நாங்கள் போன உடனே அறிவுறுத்தி வச்சாங்க. அப்புறம் பேசினோடனே பொண்ணுட்டு வேணா பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா அவங்க சகோதரர்கள்லாம் சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு பெரிய கவிஞர் வேறு, அப்போ ஒரு 700 பாட்டு எழுதிட்டேன் நான். அதனால் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரியவங்க பார்த்துட்டாங்க, சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். ரூம்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ், நீங்கள் பேசாமல் இருக்கலாம் நாங்கள் பேசணும்ல அப்படின்னு. அது என் ஒய்ஃப் வாய்ஸ் இல்லை, என் ஒய்ஃப் கூட ஒருத்தவங்க வந்தாங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டுட்டாங்க. நான் போன உடனே வழக்கு மூலம் பெண்ணிட்ட பேசணும்ல, அது மாதிரி எல்லாம் கிட்ட மட்டும் ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னாங்க. என் மனைவி என்னன்னு கேட்டேன். என்ன சினிமாவில் பாட்டு எழுதுன்னு ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எம்எஸ்சி பிஎட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க, பாடல் ஆசிரியர் நான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நான் தான் கண்ணதாசன் ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து பாட்டு ஒருத்தர் இருப்பாங்களான்னு கேட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. வெளியில் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து என்னப்பா பேசுறீங்களா அப்படின்னா, இல்லைம்மா அதெல்லாம் பேசியாச்சு, பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சுமா அப்படின்னு. என்னப்பா கேட்டாங்க. பாட்டு எழுதுறதுக்கு சினிமாவில் ஒருத்தவங்க இருப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கு, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கோம், பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், பாட்டு எப்படின்னே தெரியலன்னா இந்த பொண்ணு வச்சுருக்கோன்னா இந்த பொண்ணு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எப்பப்பா இதெல்லாம் சரியாக வராதுப்பா, இத்தனை சம்மந்தம் வந்து உங்கள் அப்பாவால் கெட்டுச்சு, இந்த சம்மந்தம் பொண்ணை கூட்டிட்டு வருவதுனால கெட்டுச்சுப்பா, இந்த பொண்ணு வேணாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி கேட்டது ரொம்ப பிடித்தது. எனக்கு வந்து என்ன சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா, அது அவங்க மறைச்சிருக்கலாம் இல்லையா, அவங்க மறைச்சிருக்கலாம் ஏதாவது சொல்லிக்கலாம். அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லை அவங்க பாட்டுகள் எழுதுவாங்க, டியூன் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி விளக்கிட்டு வந்தேன். அப்புறம் திருப்பி வந்து திருமணமாகி என்னுடைய திருமண பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதினாங்க. அது வந்து என்னென்னா, தேவதை தேவைகளை தெளிந்தன வளரும் போது வைர நகை என்ற யாரும் இருக்கும், அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கும். சமயத்தில் இளமையில் சமையலில் உதவி செய்வேன், எழுதிய பாட்டுக்குள்ளே எங்கேயும் முன்னேறிவேன், ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட வைப்பதற்கு, வேலைக்கு கிளம்பும் போது அழுவதை தெரிவிக்க வேண்டும், வெறுங்கையோடு திருப்பி வந்தால் வெகுளியாய் சிரிக்க வேண்டும் அப்படிலாம் இல்லை. அந்த கவிதை நமக்கு பிடிச்சிருச்சு. வேலைக்கு கிளம்பும் போது அவங்க அழுவக்கூடாதுங்க அப்படிலாம் சொன்னோன்னே கொஞ்சம் கவிதைக்குள்ள நெருக்கம் வாங்குறாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அப்புறமா சினிமா பாட்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் ஒவ்வொரு பாட்டு எழுதும்போது அவங்க உடல் இருப்பாங்க தானே, அவங்க வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமாகி அவங்க புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு பார்த்துட்டே வந்தாங்க. அப்படி கேட்டே இருக்கும்போது குக்குன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, பக்தர்களுடைய நிறைய சித்தங்களை எழுதிச்சு, மொத்தவளர்
பொண்ணு அடாடா சுத்தமாக வந்துருச்சு, நெஞ்சு குடியில் கெவடி கத்துது, எத்தனை அடிவில் லங்கர் சுற்றுது, தீக்கரில் பால் சட்டியை போட்டு கொண்டுறேங்க, பொட்டை புள்ள தொட்டதுமே பொட்டம் அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்ணு துளி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படம் பார்த்துட்டு போனோம். அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜமௌழி வந்து என்னுடைய குடும்ப நண்பர் தம்பி. அந்த படம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப துயரோடக்கூடிய ஒரு படம் தான். 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள், அவர் வச்சு அந்த படம் எடுத்தார். நல்ல படம். படம் பார்த்து வெளியே வந்தோம், படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு மனைவிட்ட கேட்டேன். படம்லாம் பெயின்ஃபுல்லாக எல்லாம் இருக்கு, ஆனால் இவ்வளோ மோசமாக நீங்கள் பாட்டு எழுதுறீங்கன்னு தெரியல, 8 வருஷமாக கூட இருந்துச்சு, ரொம்ப தப்பாக இருக்கீங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை எனக்கு பேச வைக்கணும், ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னா, எங்க சினிமாவுக்கு பாட்டு இருப்பாங்களான்னு கேட்டவங்க உங்கள் பாட்டில் தப்பு இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் உடனே எல்லாம் மாட்டேன், சினிமா பார்த்துட்டு போகிறது வெளியில் சாப்பிடுன்னு சொன்னேனே, அந்த புடவையெல்லாம் கூட வாங்கி தரேனே அப்படின்னா இல்லைங்க மனசில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க எல்லாம் அதை சொல்லவே முடியல. அப்போ சொன்னாங்க, நான் இடத்துக்காக சொல்கிறேன்னா பாட்டு கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லோருக்குள்ளும் ஒரு கவிஞனோ ஒரு பாடலாசிரியர்களோ இருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, அப்போது பொட்டப்புள்ள தொட்டதுமே பொட்டை வடிகடிச்சேன்னு ஒரு வழி நீங்கள் எழுதுறீங்க, தமிழ்நாட்டில் கூட நம்ம ஊர் பக்கம்லாம் பொட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, பொட்டப்புள்ள தொட்டை வடிகடிச்சு மற்ற பாட்டில் நீங்கள் எழுதிருக்கலாம். பொட்டப்புள்ளனா பெண் பிள்ளைன்னு அர்த்தத்தை நான் எழுதிட்டேன். பொட்டப்புள்ள தொட்டதுமே பொட்டை அடங்கிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்ணில்லாத பொண்ணு தொட்டதுமே உங்கள் திமுர் அடங்கிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லையா? மற்ற படத்துக்கு நீங்கள் எழுதுறது இந்த படத்துக்கு நீங்கள் எழுதிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் உண்மையிலேயே சொன்னேன், இத்தனை 1000 பாடல்கள் எழுதினாலும் கூட அந்த பாட்டு அந்த வரியை என் மனைவி சொன்னதற்கு பிறகுதான் எனக்கும் ராஜமோகனுக்கும் சாம்பவர்களுக்கும் பாடிய பிரதிப்பு எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா கேட்கிறவர்கள் அவ்வளோ நுட்பமாக கேட்கிறார்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து கடந்து போகவே முடியாது. நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என் பாடல்களே என்னை அறியாமல் இப்படியான சில தெரிப்புகள் வந்து விழுந்திருக்க போகணும். எனவே இந்த பாடல் பிறந்த கதை அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுவாரஸ்யமான தகவல்கள். என் குலம் என்னுடைய தன்னிடம் முக்கிய மக்கள் பெருமிடம் பார்த்து மகிழ்ச்சி அறிவை விரிவு செய்யும் அகண்டமாக விசால பார்வையால் விழுது மக்களை மாநில சமுத்திரம் நாடுகளும் நன்றி வணக்கம். எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு புயலாக இருக்குன்னு நினச்சோம். 2 காதுக்கும் மனதுக்கும் சூப்பர். அண்ட் பிஸ்னஸ் எத்திக்கை வந்து ஒரு வெளிப்படையாக சூப்பராக சொல்லுங்கள் கன்வே பண்ணுங்க. ஸோ இப்போ ஐ ரெக்வெஸ்ட் ரொட்டேரியன் மிஸ்டர் சுதாகர் டு ஃபெசிலிட்டேட் அவர் ஸ்பீக்கர் மிஸ்டர் உதயவர். தோழர் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தீங்க. மழை கூட ஏன் அன்றைக்கு நின்றுச்சுன்றது இப்போதான் தெரியுது. ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. என்ன உங்கள் கவிதைகள் வந்து ஒரு கவிதை சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். இருந்தாலும் அது எங்களுடைய வாசகர், நாங்கள் அது ஒரு குறையாக இருக்கக்கூடாதுன்றதுனால உங்களுடைய கவிதையை வந்து நான் ஒரே ஒரு கவிதையை வந்து சொல்லிடுறேன். காதலிக்காக எழுதின ஒரு கவிதை. ஓரம் தெளிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனியது, ஏனெனில் எதிர் வீடு உனது. இந்த கவிதை ஆக சிறந்த கவிதை நான் நினைக்கிறேன். அவருடைய பல கவிதைகளை நான் வாசிச்சிருக்கிறேன். இது ஒரு மறக்க முடியாத கவிதைங்கிறதுனால, அவருக்கு பாடலாசிரியரா முழு நேரம் இருக்கிறதுனால கவிஞர் வந்து அந்த நேரம் கொஞ்சம் பாடலாசிரியர்களை வந்து மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியோட இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமகிழ்ச்சியும் பேரன்பும் கொள்கின்றோம். என்றென்றும் ரோட்டரி சங்கம் என்றும் உங்களை கோரூர் சங்கம் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.